இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை தொடர்ந்து நாம் தியானம் செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜீவ தண்ணீரை நம்முடைய ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஏன் இந்த இலவசம் என்றால், அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். அவருடைய ஜீவ தண்ணீரை நம்மேல் ஊற்றி, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மேல் ஊதி, அவருடைய அனலை நமக்கு கொடுத்து, அவருடைய மனது, அவருடைய சித்தத்தின்படியாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் அவரில் நாம் பாதியாக இருக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பாதியாக இருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த ஆவியும் மணவாட்டியும் என்பது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் நம்முடைய சரீர மீட்புக்காக ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்பதை நம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். ஜீவ ஊற்றிலிருந்து நாம் தண்ணீரை மொண்டு கொள்ளுகிறோம். நல்லா கவனிங்க. மொண்டு கொள்வது என்பது நம்மிடத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீரை வாங்கி நம்ம குடிக்கும்போது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு நாம் பிரிந்து வந்துவிட்டோம். மனுக்குலமானது ஒவ்வொரு நாளும் வேதனைகளினாலும், மனதில் வருத்தம், போராட்டம், நெருக்கம், பரிதவிப்பு. எனக்கு ஏதாகிலும் ஒரு மீட்பு கிடைக்காதா, என்னை யாராகிலும் மீட்ற மாட்டாங்களா, நான் எப்படி ஆகிலும் இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வந்துட மாட்டேனா என்கின்ற பரிதவிப்பு இன்றைக்கி எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் இருக்கிறது. அங்கே ஒரு வறட்சி, ஒரு வறண்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு வறண்ட நிலம் என்பது ஒரு வனாந்தரம். ஆனால் நமது ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் ஒரு இளைப்பாறுதலை, ஒரு நல்ல அந்த ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீரை ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் நாமத்தில் நான் எல்லாவற்றையும் சொந்தரித்துக் கொள்ளுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. அதுதான் ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ளுகிற அனுபவம். நம்முடைய ஆத்மாவில் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுமே நம் ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ளுகிறோம். நாம் செழிப்பாக மாறுகிறோம். நம்மை தேவன் செழிப்பாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க, இளைப்பாறுதலுக்குள்ளே வந்தவங்க. ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லா மனசுக்குள்ள ஒரு பரிதவிப்போடு இருந்தோம். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை மாற வேண்டும், நான் இப்படிப்பட்ட சோதனையில் அகப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடும் வேதனையோடும் நெருக்கத்தோடும் கடந்து போன ஜனங்களுக்கெல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஜீவ தண்ணீரை அவர்கள் மொண்டு கொண்டார்கள். அப்போ தேவ கோபம், சாபம் எல்லாம் நீங்குகிறது. நம் கர்த்தரை பாடி துதிக்கிறோம். அவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் துதி பிறக்கிறது. எல்லாரும் பாடி துதிக்கிறாங்க. அப்போ அந்த செழிப்பான ஒரு மரமாக தேவன் நம்மை மாற்றுகிறார். நாம் பட்டு போன மரங்களாக, அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும். நாம் எல்லாம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்தோம். யாக்கோபின் சந்ததி, உன் தகப்பன் அழிவுக்கு நேராய் சீரியா தேசத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தான். அந்த யாக்கோபை நான் அழைத்து அவனை நான் கட்டி அவனை செழிப்பான ஒரு மரமாக அவன் நிழலிலே இந்த உலகத்தையே ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பட்டு போன இந்த மரம் ஜீவ தண்ணீரின் வாசனையை கேட்டதுமே உயிர் கொண்டது. ஆமேனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிந்ததுமே நாம் எல்லாரும் உயிர் கொண்டோம். நம்முடைய வாழ்க்கை உயிர் கொண்டது. நாம் நல்ல பசுமையான இலைகளை விட்டு நல்ல கனிகளை, எல்லாரும் புசிக்கத்தக்கதான கனிகளை கொடுத்து, அந்த இலை என்பது ஆரோக்கியம், ஆரோக்கியமான நாவு, ஜீவ விருட்சம். ஜனங்களுக்கெல்லாம், நம்முடைய குடும்பத்தாருக்கெல்லாம் நல்ல வார்த்தையை சொல்லி. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்முடைய உள்ளம் உடைந்து போகக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பேசுவான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, போன மாதம் ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்முடைய சகோதரி, நம்ம ஒரு மகள் இளவரசி, அந்த மகள் என்கிட்ட நின்னப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அழுது என்னம்மான்னு கேட்குறேன். என்னமோ என் காதில் பேசுதுன்னா அது அசிங்கமாக பேசுது.
அது கேவலமாக பேசுது. அந்த சத்தம் என் காதில் கேட்டுக்கினே இருக்குது. நல்லா கவனிங்க. அது அந்த மகன் உண்மையிலேயே பரிதவித்ததை நான் பார்த்தேன். என்னம்மா ஆச்சு சொன்ன, நைட்லாம் தூங்கலை, என் காதில் பேசுது, அது பேசிக்கினே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மகன் அழுதப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி உடனே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லாமா? அந்த மகன் சொல்லிச்சு, அப்பா அண்ணா இப்போ அதுக்கு அந்த சத்தம் போயிருச்சு. நான் இந்த பொல்லாங்க இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நம்முடைய மனசை உடைக்கிற மாதிரி பேசுவான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மனசு உடைக்கிற மாதிரி, நம்முடைய பலன்லாம் அற்று போகிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் சத்துருவினுடைய பயங்கர வஞ்சகம். தற்கொலை எண்ணங்களை தூண்டுவான், மனசில் பேசுவான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் விழுந்து போயிட்டான் இல்லையா, அவனுடைய நம்பிக்கை அற்று போகும்படியாய், வாழ்க்கையே வாழ முடியாதபடி, அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் கடன் பிரச்சனையில் நீ மாட்டிக்கின, நீ வெளியே வர முடியாது, இப்படி அவநம்பிக்கையில் அவபக்தியை சத்துரு கொடுப்பான். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கிறவர். ஆமேன். நமக்கு ஆறுதலை கொடுத்து, நமக்கு நம்பிக்கையை கொடுத்து, எல்லா காரியங்களையும் நமக்கு ஜீவனை உண்டாக்க செய்கிற ஜீவ தண்ணீர் அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாம் இன்றைக்கி துளிர்த்திருக்கிறோம், நாம் எல்லாருக்கும் நிழலாக இருப்போம். ஆமேன். நம்முடைய வாசனை வீசும், இந்த மரத்தின் வாசனை வீசும். எங்கேயெல்லாம் நாம் துக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு நம்முடைய பெயரை தூஷித்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நம்முடைய வாசனையை வீச செய்கிறவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இந்த நதி எப்படி நமக்குள்ளாக அவர் மாற்றத்தை கொடுக்கிறார், எப்படி ஜீவனை கொடுக்கிறார் என்பதை நாம் அனுபவ ரீதியாய் நாம் இதை அறிந்து கொள்ள போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி படிகள். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி படிகள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி படி. இது நமக்குள்ள எப்படி இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது, எப்படி தேவன் நமக்குள்ள இதை நடத்துகிறார் என்பதை பார்க்க போகிறோம். அந்த ஜீவ தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த ஜீவ தண்ணீர் என்பது வார்த்தை. ஏனென்றால் குமாரன் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆக இந்த வார்த்தை தான் ஜீவ தண்ணீர் என்பதுதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தை. ஒரு மனுஷன் வார்த்தையினாலே அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்படுவதே எதற்காக என்றால், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இளைப்பாறுதலை பெறும்படியாய், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த இளைப்பாறுதல், அந்த சுகம், அந்த நன்மை, அந்த ஒரு இரக்கம், அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வருகிறார். நம்முடைய இருதயங்களில் அபிஷேகத்தை கொடுத்து தேவன் நம்மை உற்சாக பலத்தோடு நடத்துகிறார். இதை நாம் உணர வேண்டும். நல்லா கவனிங்க. எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, தேவன் நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிற இனியும் செய்ய போகிற அவருடைய அன்பை இன்றைக்கு நிறைய பேர் உணர்றது கிடையாது. நம்ம உணரணும். தேவன் நமக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகளை உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படியெல்லாம் நமக்குள்ள இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை நாம் நல்லா இன்னைக்கு அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அதை நம்ம நேரடியாக நம்ம போகலாம். கொஞ்சம் இன்றைக்கி ஆழமாக நம்ம ஒரு சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். தேவன் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்வார் இந்த சத்தியங்கள்லாம் புரிந்து கொள்வதற்கு. ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள என் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு இந்த சத்தியங்களை உணர்த்துவார். 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 1 வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியில் கிழக்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தில் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நமது ஆண்டவர் தேவாலயத்துக்கு நேராய் கொண்டு போய், தேவாலயத்தில் ஒரு சில காரியங்களை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தின் காரியங்களை கர்த்தர் அங்கே காண்பிப்பார். இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவன் கொடுக்கிற இந்த சத்தியத்தை நாம் நம்முடைய சரீரத்தில் தேவன் எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல ஆலயம்னு சொல்கிறது, தேவன் தங்குகிற ஆலயம் எது என்றால் நம்முடைய சரீரமே. ஆமென் சொல்லாமா?
ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. நாம் கிழக்கே நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய், இந்த கிழக்கே நோக்கி இருப்பது என்பது அநாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவருடைய இரக்கங்களுக்காக அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. ஆனால் வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. உன் இருதயத்தின் வாசல், நல்லா கவனிக்கணும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆக இந்த இடத்துல வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீரை தேவன் புறப்பட பண்ணுகிறார். இதெல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன் என்று சொல்லி நம்முடைய மனக்கதவை கர்த்தர் தட்டி, இவ்வளோ வருத்தத்தில், இவ்வளோ போராட்டத்தில், இவ்வளவு பரிதவிப்பில் இருக்கிறியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த ஜீவ தண்ணீரை அவர் புறப்பட செய்கிறார். ஆக வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது என்பது நம்முடைய தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில், நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. அது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாக பலிபீடத்துக்கு தெற்கே பாய்கிறது. பலிபீடம் நல்லா கவனிங்க, தேவாலயம் கிழக்க நோக்கி இருக்கிறது, பலிபீடம் அங்கே முன்னாடி இருக்கிறது. நம்ம வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து போகும்போது அந்த பிராகாரத்தில் முதல்ல பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கு தெற்கே, நல்லா கவனிங்க, பலிபீடத்துக்கு தெற்கே அப்படின்னா இந்த தண்ணி புறப்பட்டு அப்படியே இந்த தெற்கு சைடாக கிராஸ் பண்ணி ஆலயத்துடைய வாசற்படியை நோக்கி இந்த தண்ணீர் பாய்கிறதா இருக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அவர் என்னை வடக்கு வாசல் வழியை புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. இந்த வலதுபுறம் என்பது நமது ஆண்டவராகிய கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது. அவருடைய பராக்கிரமத்தினாலே இந்த தண்ணீர் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இப்போ அவர் என்ன பண்ணனா, வடக்கே இருந்து இந்த பொசிஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் தேவாலயம் இருக்கிறது. நாம் தேவனை நோக்கி, அநாதி தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம். கிழக்கே என்று சொன்னாலே அநாதி தேவன். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்கின்ற அந்த இடத்துல ஓலாம் என்கின்ற அந்த கிழக்கு என்கின்ற அந்த காரியம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கே இருந்து அவர் என்ன பண்ணார், புறவாசல் என்பது பிராகாரத்துக்கு வெளியே அவர் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு போறாரு. ஓகே, தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அந்த புருஷன் தமது கையின் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி படிகளை அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா எல்லாமே வளருகிறது. இப்போ ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை முளைத்து அது செடியாக, மரமாக அது வளர்ந்து அந்த வளர்ச்சி, அவர் கையில் நூலை பிடித்திருக்கிறார். அந்த அளவு நூலை பிடித்து அந்த வளர்ச்சியை அளவிடுகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, நம் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நமது ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் அலர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம சபையில் வந்திருக்கிறோம். சபையில் வந்திருக்கிற நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை உடனே குபீர்னு மரமாகி கனி கொடுக்கிறது இல்லை. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் நம்ம மேலே பரிபூர்ணமாக இருக்கிறது. நாம் வளர்ந்து, நாம் இலைகளை விட்டு, நல்ல பூக்களை விட்டு, பிஞ்சு காய் கனியாக நாம் பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்ம மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கையில் இந்த அளவு நூல் இருப்பது என்பது அவர் நம்ம மேலே இரக்கம் உள்ளவராய், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய், நம்முடைய வளர்ச்சியில் கரிசனை உடையவராய், நம்முடைய அந்த மகிமையில் நம்மை தேவன் மகிமைப்படுத்துகிறார். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், நம்முடைய நிழலில் நம்முடைய குடும்பத்தார் தங்கும்படியாய், நம்முடைய சபையார், நம்முடைய சகோதரர்கள் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் நடத்தும்படியாக அவர்
பொறுமை உடையவராக, நீடிய பொறுமை உடையவராக இருக்கிறார். கர்த்தரும் நம்மை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. அங்கே 1000 முழம் அளக்கிற அனுபவம் அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த 1000 முழம் என்பது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனுக்கே உரியது. நம்முடைய தேவனுக்கே உரியது என்கின்ற இந்த 1000 என்பது அது சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, கிறிஸ்து என் புருஷன், அவர் என்னை சிருஷ்டித்தார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், இஸ்ரவேலின் தேவன் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய புருஷன், அவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தம்முடைய மாம்ச அழகை முக்காடிடுகிற அனுபவம். இது மணவாட்டியினுடைய அனுபவம். இது சமாதான நதியில நம்மை நடத்துகிற அனுபவம். அவர் 1000 முழம் அளக்கிறார். அங்கே சாராளுடைய முக்காட்டுக்காக 1000 வெள்ளிக்காசை அபிமெலேக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 1000 என்பது உன் முக்காடு என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆண்டவரே, நான் பரதேசியும், நான் திக்கற்றவனும், நான் விதவையுமாய் இருக்கிறேன் என்பதுதான் மணவாட்டியினுடைய பரிபூரணம். இந்த மணவாட்டிக்குள்ள என்ன நடக்கிறது என்றால், அந்த வசந்த வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் அங்கே அபிமெலேக்கு சொல்லுவார் இல்லையா? 16 வசந்த வாசிங்க பார்க்கலாம். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லாரும் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆக இந்த 1000 என்பது முக்காடை காண்பிக்கிறது. இந்த முக்காடு என்பது மணவாட்டிக்கானது. என் புருஷனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே இந்த ஜீவ தண்ணீரை அளந்து கொண்டு வருகிறார். அவருடைய அளவுகோலில் அவர் முக்காடிடும்படியாய், இந்த முக்காடு என்பது ஒரு தூதனுக்கு முன்பாக முக்காடிட கடவுது. தூதன் என்பது ஊழியக்காரன். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவது முக்காடு என்பது ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் இங்கே சொல்றாரு, நம்முடைய இந்த மாம்சத்தை நாம் முற்றிலுமாக வெறுத்தவர்களாக, இந்த மாம்சத்துக்கு பலியாக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்ட அனுபவம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் என் மீட்பர். இந்த வெள்ளிக்காசு என்பது மீட்பை காண்பிக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 54:5 வாசிக்கலாம். ஏசாயா 54:5 வசனத்தை வாசிங்க ஃபுல்லா. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற என்னை மீட்கிற என் புருஷன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் என் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பர். அவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மகிமை அடைவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்கள் சுகத்தை அடைவார்கள், அவர்கள் நன்மை அடைவார்கள். ஆக இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் முக்காடிட்டு கொண்டு எந்த ஒரு காரியத்தையுமே நான் என் சுயத்தில் செய்ய மாட்டேன். என் புருஷன் எனக்கு என்ன விதிக்கிறாரோ, என் புருஷன் எனக்கு என்ன கட்டளிடுகிறாரோ அதையே நான் செய்வேன் என்பதுதான் முக்காடு. இந்த முக்காடு என்பது என் தலை என்ன சொல்லுகிறதோ, ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையாயிருக்கிறான். அப்போ என் தலையானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, தேவ சித்தத்தை செய்கிற அனுபவம். என் புருஷனாகிய என் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன். அதுதான் ஒரு நம்முடைய ஆத்துமாவுக்கு, நம்முடைய ஆத்துமா மணவாளனாக அவர் இருக்கிறார். அதுதான் 1000 முழம். ஆக இவர் இங்கே சேனைகளின் கர்த்தராகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் புருஷன் என்பதுதான் இந்த 1000 வெள்ளிக்காசு. உன்னத பாட்டின் புத்தகத்திலையும் இந்த 1000 குறித்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அதில் 8ஆம் அதிகாரத்தில் மணவாட்டிக்கு ஆண்டவர் இங்கே சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே மணவாட்டிக்காக செலவு என்ன சொல்றாரு பாருங்க, பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசை கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியைக்காக 200 சேரும் என்றார். அப்ப சாலமோனுக்கு 1000. சாலமோன் என்பவர் நமது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 1000. இந்த 1000 என்பது முக்காடிடுகிற அனுபவம். இந்த 1000 என்பது மாம்ச சரீரம் மகிமை அடைவது. ஆமென் சொல்லாமா? அதுதான் ஆவிய மணவாட்டியும் வா என்கிறார்கள். எதற்காக? இந்த 1000 என்கின்ற மகிமை அடைவதற்காக, இந்த மாம்ச சரீரம் மகிமை அடைவதற்காக. இதுதான் யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபின் சந்ததிக்குத்தான் கர்த்தர் இந்த 1000 என்கின்ற அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். இப்போ ஈசாக்கை பார்த்ததும் ரெபேக்கால் முக்காடிட்டு கொண்டாள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரெபேக்கால் ஒட்டகத்தின் மேல் வரும்போது அங்கே தூரத்திலே வருகிற இவர் யார்? நம்மை எதிர்நோக்கி வருகிற, அது ரொம்ப முக்கியமான வசனம், நல்ல மகிமையான வசனம். இதை நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். அவர் வயல்வெளினா என்ன, சாயங்கால வேலைனா என்ன, அவர் தியானம் பண்ணுவதில் என்ன, ஈசாக்கியுடைய தியானம்னா என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ரெபேக்கால் கேட்கிற அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஊழியக்காரனை பார்த்து 65 வாசிங்க பார்க்கலாம். 64 வாசிங்க. ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால் அவர்தான். நல்லா கவனிங்க. அதுக்கு நமக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்நோக்கி நம்மை சந்திக்கும்படி நம்ம எதிர்கொண்டு வருகிற. அப்ப ஈசாக்குக்கு நல்லா தெரிகிறது, என் மணவாட்டி வருகிறாள், என் மணவாட்டியை மீட்கிறேன். அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்றால், அவள் 1000 முழம் என்கின்ற அனுபவத்திலே அவள் இருக்க வேண்டும். அவள் முக்காடிட்டிருக்க வேண்டும். என் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்முடைய சுயாதீன சித்தத்திற்கு நாம் மரித்தவர்களாக. ஆமெனா? நம்முடைய சுயாதீன சித்தம், அதுக்கு நாம் முற்றிலும் மரித்தவர்களாக, என் பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று குமாரன் ஒப்பு கொடுத்தாரே, அப்படி போல மணவாட்டியானவள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்தோடு வருவதுதான் இந்த முக்காடு. ஆக இந்த 1000 முழம் என்பது என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டிகர்த்தர் என்கின்ற அந்த உணர்கிற அந்த அனுபவம், அதுதான் மணவாட்டியினுடைய அனுபவம். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முக்காடிடுவது தான், இந்த முக்காடிட்டு கொண்டவள் தான் மனைவியாக, அவருடைய நித்தியத்துக்கும் அவருடைய மணவாட்டியாக அவள் மகிமை அடைந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை செய்வாள். இந்த முக்காடு தான் தேவன் இந்த 1000 முழம் என்று சொல்லுகிறார். அவர் ஏன் 1000 முழம் அளக்கிறார் என்றால், இவள் மணவாட்டியாக மாற வேண்டும், இவள் மணவாட்டியாக இருக்க வேண்டும். அவள் சிருஷ்டி கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தருக்கு தம்மை ஒப்பு கொடுத்து முழுவதுமாக தன்னை ஆராதிக்கிறவளாக அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 1000 முழம் அளந்தார். ஆமென் சொல்லாமா? புரிஞ்சு போச்சா? ஏன் 1000 முழம்? மறுபடியும் வாசிங்க. எசேக்கியேல் 47:3 வாசிக்கும் போது, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும். இப்ப அவர் 1000 முழம் அளக்கிறார். இந்த 1000 முழத்துல நாம், இது மணவாட்டி, அவருக்கு தேவை மணவாட்டி. என்ன? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த மணவாட்டி என்பது முக்காடிட்டு கொண்டால், மனைவியாய் முக்காடிட்டு கொண்டால். ஆக மனைவியாக முக்காடிட்டு கொண்ட இந்த அனுபவத்துக்குள்ள இவர் 1000 முழம் அளந்தபோது அவர் தண்ணீரை கடக்க பண்ணினார். இந்த தண்ணீரை நாம் கடந்து வருகிறோம். இந்த முதலாவது இந்த தண்ணீரை கடக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? இது ஜீவ தண்ணீர். முதல்ல 1000 முழம்னா என்னன்னு பார்த்துட்டோம். 1000 முழம் என்பது அவர் எதிர்பார்க்கிறார், எனக்கு மனைவி வேண்டும், அவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். மனைவியானவள் தன் சுய சித்தம் செய்வதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை, அவள் புருஷனுடைய சித்தத்தையே செய்கிறாள். ஆக இவள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவள் தண்ணீரை கடக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும்.
இந்த தண்ணீர் என்பது நம்முடைய வார்த்தைன்னு பார்த்தோம். தண்ணீர் என்பது வார்த்தை நினைவுகள். ஆனால் மனிதனுக்குள் இருப்பது சாக்கடை தண்ணி, உளையான சேர் என்பதை பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால் உளையான சேற்றுக்குள் இருக்கிறான். அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது. மனிதனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் அவன் சிறுவயது முதற்கொண்டு பொல்லாததாய் இருக்கிறது. அவன் நினைவுகள் எல்லாம் அசுத்த நினைவுகள், அந்தகாரங்கள், எல்லா விதமான பொல்லாத நினைவுகளினாலே இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா நிரப்பப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த ஜலப்பிரவாகம் என்பது என்ன தெரியுமா? மனிதனே இந்த எண்ண அலைகள், இந்த சுயத்தின் எண்ண அலைகள், எண்ணம் நினைவுகள், அவன் ஆத்துமாவை சீர்குலைக்கிறது. எல்லா மாம்ச நினைவுகளும் அவனுடைய நினைவுகளை தாக்கி அழிக்கிறது. ஒரு நல்ல ஆவிக்குரியவன் என்ன செய்வான் அப்படின்னு, ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதே. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள், அந்த வசந்த வாசிக்க போகலாம். ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம். இதுதான் நினைவுகள் தான் இந்த தண்ணீர். மனிதனை இந்த ஜலப்பிரவாகம் இவனை சீரழித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பொல்லாத நினைவுகள். வாசிக்க போகலாம் 6வது அதிகாரத்தில். அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. 5 வாசி பார்க்கலாம். 5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, அன்பாய் சொல்லுகிறேன். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு நன்மையினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனுடைய நினைவுகள் அவன் ஆத்துமாவை சீரழிக்கிறது. நான் பல முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீ யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய அறிவு எப்படியோ அப்படி தான் உங்கள் எண்ணங்கள் செயல்படும். நம்ம அந்த ஆவியாத்மா சரீரத்தை பார்க்கும்போது, ஆவியாத்மா சரீரத்தில் எப்படி நினைவுகள் வருது, எப்படி அது புத்தியாக மாறுகிறது, எப்போது அது அறிவாக மாறுகிறது, எப்படி அது மனதை பாதிக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். உண்மையாக சொல்லுவேன், அநேக பேருடைய வேதனையை கொட்டுவாங்க பாருங்க. அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அவங்க தேவனை பற்றின அறிவு இல்லாததுனால அவர்களுடைய மாம்சீக அறிவில் அந்த நினைவுகள் தோன்றி அவங்கள அலைகழிக்கும். அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, என் பிள்ளைங்களுக்கு எதுனா ஆயிடுமோ, நான் நடுத்தரில் நின்றுவனோ, நான் அசிங்கப்பட்டுருவனோ, நான் அவமானப்பட்டுருவனோன்னு சொல்லி அந்த நினைவுகள் அவங்கள போட்டு அலைகழிக்கும் பாருங்க. அது பயங்கரம். இந்த தண்ணீர், இந்த பயங்கரமான வெள்ளம், இந்த ஜல பிரவாகம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய மனதுக்குள்ள ஜீவ தண்ணீரை, இது ஜலப்பிரவாகம், இவர்களுடைய எண்ணங்களை, அந்த எண்ணங்களினாலே, அந்த நினைவுகளினாலே அவருடைய ஆத்துமா சீரழிந்து மனதில் சமாதானம் இல்லை, மாம்ச நினைவுகள். இதைத்தான் தாவீது 69ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே என்னை இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற இந்த அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவம் தான் நமக்குள்ளே வந்தது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே ஆண்டவரே. 69வது சங்கீதத்தில் 14வது வசனம் வாசிக்கும்போது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு, நான் எங்க அமிழ்ந்து போறாரு இவர்? போய் கடல்ல போய் நின்று அமிழ்ந்து போறான்னு சொல்றாரு. அம்மா புரியுது? அது யாராவது இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவ தண்ணீரை நமக்குள்ளே இன்றைக்கு அவர் ஓடச் செய்கிறார். கரங்கள் திராமன் சொல்லாமா? ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேரு, நான் சாக்கடையா இருக்கிற ஆண்டவரே. ஆமென். அதுதான் உளையான சேருன்னு பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுவார். இப்போ இந்த சேரு அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக இது சேரு அல்ல. சேருனாக்கா ஏதோ நடுவு நரத்துக்கு கலப்பது சேரு. ஆனால் தண்ணீர் அப்படியே ஊறி 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 அப்படியே அங்கே ஒரு துர்நாற்ற வீசம் பாருங்க. அதுதான் இன்னைக்கு மனிதனை அலைகழிக்கிறது. மனிதனுடைய ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் அலைகழிக்கிறது எதுனா இந்த சாக்கடை, உளையான சேரு.
ஆனாலும் கர்த்தாவே, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை தூக்கிவிடும். சேற்றி நின்று எங்க தூக்க சொல்றாரு? எல்லாம் கரங்கள் சொல்லாமா, நம்மை இந்த சாக்கடையில் தான் கர்த்தர் நம்மை தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை தூக்கி விட்டார். அந்த துர்நாற்றம் வீசாது. முன்னாடிலாம் பார்த்தா எதுக்கத்தாலும் சோர்ந்து போயிடுவோம். முன்னாடிலாம் பார்த்தா எதுக்கத்தாலும் அழுவோம். முன்னாடிலாம் பார்த்தா எதுக்கத்தாலும் புரு கோவம் வரும். அவங்களுக்கு மூக்குக்கு மேலே கோவமானு சொல்லுங்க. காரணம், இந்த சாக்கடையில் இருக்கிறவங்கள பார்த்தா சருன்னு கோவப்படுவாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சருன்னு கோவம் வரும். காரணம் என்னன்னா, இந்த துர்நாற்றம் வந்து அவங்கள அந்த அவமான நிந்தை, அந்த ஆதாமுடைய அந்த ஜென்ம சுபாவத்துக்கு நிறைய கொண்டு போய் இந்த வெக்கத்தை வச்சு பயங்கரமாக இந்த நினைவுகள், வெக்கப்பட்டுருவோமோ நம்ம, அந்த பயத்தை பிசாசு கொடுப்பான். அந்த வெக்கம், பயம், கோபம், இந்த மூணையும் நம்ம எப்படிலாம் நமக்குள்ள கிரியேட் ஆகுது என்பதை குறித்து நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். இந்த சாக்கடை, இந்த நினைவுகள் அதுதான் கர்த்தர் சொல்றாரு. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவன் சிறுவயது முதற்கொண்டு பொல்லாததாக இருக்கிறது. அது வந்து நம்முடைய ஆத்துமாவை அவ்வளவு சீரழிக்கும் இந்த எண்ணங்கள். அப்போ தேவன் என்ன செய்யற, என்னை தூக்கிவிடும் என்று இங்கே கேட்கிறார். நாமும் கர்த்தரை கேட்டோம், ஆண்டவரே என் நினைவுகளிலிருந்து, என்னை சூழ்ந்திருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கிவிடும் ஆண்டவர் என்று சொன்னபோது, என்னை பகைக்கிறவர்களில் நின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும். இந்த நிலையாத ஜலம் தான் பெரிய வெள்ளம். இந்த பெரிய வெள்ளம் வந்து சூழ்ந்துக்கும். அப்படியே நாலா திசையில் சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி ஆட்களை வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவங்க ஒரே பைத்தியம் பிடிச்சா மாதிரி போவாங்க. ஏன்னா எந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குதுன்னே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, அப்படியே சல் 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 இந்த பயங்கரமான ஜல பிரவாகம் வந்து அவங்க ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் தேவன் நம்மை இந்த துன்மார்க்க, இந்த உப்பு தண்ணி நம்ம உடம்புல ஓரத்தை வந்து நம்ம ரத்தத்தில் வந்து உப்பு இருக்குது, அது சமுத்திரம். அது உப்பு தண்ணி அவ்வளோ பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு அது மனிதனுக்கு பயன்படாது. குடித்து தாகம் தருவதற்கு பயன்படாது. நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள், இந்த மாம்ச நினைவுகள் நம்மை வாழ வைக்க ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆண்டவரே, என்னை இந்த நிலையாத இந்த ஜலத்திலிருந்து என்னை நீங்கும்படி செய்யுங்கப்பா. நான் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறேன், என்னால் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் மனசை பிடிக்க முடியல. இந்த சமுத்திர ஜலம் வந்து அடிச்சுக்கின்னு போகிறது. அப்புறம் 14ஆம் வசனம், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு, 15 வாசியா, ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும். என்ன நடக்குது? ஜலப்பிரவாகங்கள். இந்த சாக்கடை வந்து என் மேல பொருளுது ஆண்டவரே. இந்த உப்பு தண்ணீர் அது பயங்கரமான ஜலப்பிரவாகங்கள். இந்த ஜலப்பிரவாகம் வந்து என் மேல புரண்டு என்னை சாகடிக்க பார்க்குது ஆண்டவரே. ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என் மேல் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் மனசுல என்னால நிம்மதியா இருக்க முடியலையே, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, மனம் அலைபாய்கிறது, சமாதானம் இல்லையா மனதுக்குள்ளேன்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி பார்த்தாங்களோ, அவங்க உள்ளத்தில் ஜீவ நதி, அல்லேலூயா, அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. அந்த நதியிலே நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். அன்பான தேவ ஜனமே, நமக்குள்ள என்ன நடக்கிறது, கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய கண்கள் தெளிவாய் பார்க்க வேண்டும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமா, தயவுப்பா. இந்த தயவு என்னன்னு சொல்றது? இது பிச்சைன்னு சொல்லக்கூடாது, அதை விட மேலானது அவருடைய தயை. இது பிச்சை, ஏதோ பிச்சை போடுறீங்க அப்படி அல்ல. அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய தயவு நமக்கு நலமாக இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். இந்த உருக்கமான இரக்கம்தான் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், அவருக்குள்ளிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே நமக்கு வருகிறது. ஆக இந்த மணவாட்டியை கர்த்தர் எப்படி மீட்டெடுக்கிறார் என்றால், முதலாவது அவளுக்குள்ளே கணுக்கால் அளவு அந்த தண்ணீரை தேவன் நமக்கு புறப்பட பண்ணுகிறார். இந்த சுய நினைவுகள், மாம்ச நினைவுகள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் வாசிங்க, எசேக்கியேல் 47
எசேக்கியேல் 47 அதிகாரம் அந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இப்போ எங்க வந்துட்டோம்னா தண்ணீரை நாம் கடக்கிறோம். மேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தண்ணீரை இந்த ஜீவ தண்ணீர்ல நம்ம கடக்கிறோம். முன்னாடி சேரு சாக்கடை. அல்லேலூயா. இப்போ நான் டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு சில வசனங்களை காட்டுறேன். அந்த சாக்கடைகள் நம்ம மனசுக்குள்ள மோதி 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 நம்மளை அலகழித்து நமக்கு நம்பிக்கையை குலைத்து நம்மளை சீரழித்தது. ஆனால் இன்னைக்கு ஜீவ தண்ணீரையிலே நாம் கடக்கிறோம். ஜீவ தண்ணீரை கடக்கிறதுக்கு நம்முடைய மனம் அதில் நம்ம செலுத்தணும். நம்முடைய மனதை செலுத்தி நாம் என்ன செய்யணும்? நாம தான் கடக்கணும். ஆக இந்த ஜீவ தண்ணீரை கடத்தல் என்பது என்ன அர்த்தம்னா, இந்த 1000 முழம் கடந்து வருவதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவனை பற்றின அறிவு. முன்னாடி என் மாம்ச நினைவுகள், என்னை நான் அறிகிற அறிவு என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. ஆனால் இந்த ஜீவ தண்ணீரை நான் கடக்கும் போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய தயை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. இந்த தண்ணீரை கடக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஜனங்க தயங்குதுங்க. அது தேவனை அறிகிற அறிவு. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனில் இந்த கிருபை, இந்த தயவு எப்போ நமக்கு பெருகுதுன்னா, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை அறிகிற அந்த அறிவு. தேவன் என் நினைவில் இப்போ அவர் வந்துடணும், அவ்வளோதான். ஒரு மணவாளன் என்ன சொல்கிறாருன்னா, மணவாளனுடைய நினைவு தானே மணவாட்டிக்கு வரணும். ஆமேனா? இப்போ 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து போக முடியாதே. புருஷன் ஒரு மூலையில், மனைவி ஒரு மூலையில் போனாங்கன்னா அந்த குடும்பம் உருப்படுமா? அது குடும்பமா? அது புருஷனுடைய ஞானம், அதை மனைவி புத்தியாக செயல்பட வேண்டும். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, அம்மா இந்த தண்ணீரை நீ கடந்து வா. இந்த தண்ணீரை கடந்து வா என்பது என்ன அர்த்தம்னா, என் கர்த்தரை அறிகிற அறிவு. என்னுடைய நினைவில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாகவே இருக்கிற அந்த அனுபவம். துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நான் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நான் உட்காராமலும், அதுதான் நிலையாத ஜலம் என்னை அமிழ்ந்து போகச் செய்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தியானமாயிருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த சமாதான நதி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிற அறிவு. அந்த வசனத்தை வாசிங்க. பேதுரு ரொம்ப மகிமையாக இந்த வசனத்தை சொல்லியிருப்பார். எடுத்து வாசிங்க. 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிங்க. பல 2வது வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் அந்த நதி என்பது சமாதானம் என்று பார்த்தோம். உன்னுடைய சமாதானம், ஆமேன் சொல்லுங்க, உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் எழும்ப கடவுது என்று நாம் பார்த்தோம். இந்த சமாதான நதி, இந்த தண்ணீரை 1000 முழம் கடத்தல் என்பது அவருடைய பார்வை 1000. எனக்கு மனவாட்டி, என் மனைவி, ஒரு மனைவி துரோகம், ஒரு கணவனுக்கு துரோகம் பண்றத போல பண்ணிடாத சபையே நீ என்ன பண்ணாத. ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்வாள், துரோகியா இருப்பாள். அப்படி இருந்துடாத. நீ என்ன செய்யணும்னாக்கா 1000 முழம் நீ கடந்து வரணும். அந்த 1000 முழத்தை நீ கடந்து, அதாவது எங்கிருந்து? தேவாலயத்தினுடைய முகப்பிலிருந்து அது 1000 முழம் கடக்க செய்கிறார். அந்த 1000 முழம் கடந்ததும் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் என்பது என்னக்கா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. இப்போ நம்முடைய எண்ணங்கள் எதன் அடிப்படையில் நமக்கு உருவாகிறது என்றால், நம்முடைய அறிவின் அடிப்படையில் தான் உருவாகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் நமக்குள்ளே வரும்போது அங்கே தான் அந்த ரட்சிப்பின் ஊற்று நமக்குள்ளே சுரக்கிறது. ரட்சிப்பின் ஊற்றிலே நாம் மொண்டு கொள்ளுகிற அனுபவம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தேவனையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன பெருகுதான்? அந்த தயை, அந்த கிருபையும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்தில் ஓடுகிறது. இந்த சமாதானத்தை குலைக்க எந்த சத்துருக்கும் அதிகாரம் இல்லை. கரத்தில் ஆமென் சொல்லாமா? எல்லா உலகத்தின் அதிபதியும் கர்த்தர் நிர்மூலமாக்கி விட்டார். நம்முடைய இருதயத்தில் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அந்த அறிவு தான் நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய இருதயத்துல ஜீவ நதி புறப்பட்டு போகும். வசனம் உள்ளுக்குள்ள போய்கினே இருக்கும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அவரை அறிகிற அறிவை நமக்குள்ள பெருக பண்ணி நமக்குள்ள ஜீவ நதியாய் அந்த சமாதானத்தை ஓடச் செய்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நமக்குள்ள இந்த காரியத்தை செய்ய முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்னதும் இன்றி இச்சையினால். இதுதான் இந்த பழைய மனுஷன். இந்த இச்சையின் மனுஷனால தான் இந்த சாக்கடை உள்ள வந்து நம்மை சாகடிக்குது. இதுதான் பவுல் சொல்றாரு, இந்த பேதுரு சொல்றாரு, டிஃபரெண்ட் காட்டுறாரு. முன்னாடி இந்த உடல்ல இச்சை இருக்கிறது, இச்சையின் நினைவுகள், அதான் சாக்கடைன்னு சொல்லிட்டேன். அவைகளின் நினைவுகளில் இருப்போமேயானால் நம்மை அமிழ்த்துவிடும், பாதாளத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும் என்று தாவீது சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு தேவனை அறிகிற அந்த அறிவில் நாம் கடந்து வர வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இரவும் பகலும் தியானமா இருக்கிறீங்க? அவரை அறிகிற அறிவு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? தண்ணீரை கடந்து வாங்கம்மா, இந்த ஜீவ தண்ணீரை கடங்கம்மான்னா புரியல, வேற வசனம் வர புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நிறைய அறிவு வேணும். பலவானை கொள்ளையிட்டு நம்ம எல்லாம் கொள்ளையடிக்கணும். இந்த பலவானை, இந்த உலக அறிவிலிருந்து நம்ம தேவ அறிவுக்குள்ளே கொண்டு போகணும். பலவானை கொள்ளையடிக்கணும்னா நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு, அதாங்க 1000 முழம். அப்படியே திவ்ய சுபாவத்துக்கு என் சித்தத்தை என் மனைவி செய்வா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் நமக்குள்ளே என் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்கள் சொல்லாமா? அல்லேலூயா. இதுதான் திவ்ய சுபாவம். இப்ப கணவன மனைவி வேற வேறு அல்ல, அவர்கள் இருவராக இருக்கிறார்கள், அவர் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வேற, நான் வேற அல்ல. அவருடைய சுபாவம் எனக்குள்ளே வருகிறது. இந்த திவ்ய சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை தான் பவுல் கொலோசி சபைக்கு எழுதும்போது அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனை அறிகிற அந்த அறிவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, ஆமேன். எங்கிருந்து தேற்றப்படணும்? இச்சையினால். ஆமேனா? உளையான சாக்கடையிலிருந்து, அந்த சாக்கடை எண்ணங்களிலிருந்து உங்கள் இருதயம் தேற்றப்பட வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள ஜீவ நதி ஓட வேண்டும். ஜீவ ஊற்று புறப்பட்டு ஜீவ நதி உங்கள் இருதயத்திலே பாய்ந்து ஓட வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அவள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு, அந்த உணர்வுல தான் உயிர் இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த உணர்வு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் அதுதான் அந்த உணர்வு. அது பொல்லாதா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே நம்முடைய உணர்வுகள் தேற்றப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே ஜீவ நதி, சமாதான நதி நமக்குள்ளே புறப்பட்டு ஓடுகிறது. உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டார். உங்கள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். முதலாவது தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு நிருபம் 3வது அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நல்லா கவனிங்க. இவன் தேரணும். இவன் 1000 முழமாய் அவன் கடந்து நீச்சல் ஆழத்துக்கு வரைக்கும் அவன் போகணும். அவன் போய் நற்கிரியை செய்யணும். இந்த நற்கிரியை செய்வது தான் மணவாட்டி.
அதுதான் கனி கொடுத்தல். நற்கிரியை என்பதுதான் கனி. அவன் பேசுகிற வார்த்தை அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிற வார்த்தை நமக்குள்ள வருவதுதான் இலையின் அனுபவம். இந்த நற்கிரி என்பதுதான் கனி கொடுக்கிற அனுபவம். கனி கொடுக்கிற அனுபவம். கனி கொடுக்கிற அனுபவம். ஆமெனா? அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து இந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள் என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய இருதயத்தில் தேவன் ஊற்றுகிறார். நம்முடைய இருதயத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டார் என்பதை குறித்து அங்கே வேதம் நமக்கு சொல்லுவதை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா டீப்பாக ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அதில் 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்க பார்க்கலாம். வேகமாக வாசிக்க. 2 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களுக்கு நம்மை கொண்டு போகிறவர். தேவனுடைய ஆழங்களுக்கு கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவி. 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆக இந்த ஜீவ நதியாய் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வந்து வசனத்தின் ஆழங்கள், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய உறவின் ஆழங்களுக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இந்த ஜீவனை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். 21-22 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய இருதயங்களில் அவர் ஊற்றி இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 5ஆவது அதிகாரம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய மகிமை. எல்லா 5:5 வாசிக்க பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை. ஆக இந்த ஊற்றப்பட்டிருக்கிறது ஆழங்களுக்கு நம்மை கொண்டு போகிறார். வேத வாக்கியங்கள்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் அவன் எந்த நற்கிரியம் செய்வதற்கும் அவன் ஆயத்தமாக்கப்பட்டவனாகவும் கிறிஸ்துவை போல. கிறிஸ்து எப்படி பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து இந்த பாவிகளை தேவன் அண்டையில கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல எல்லா பாவியான மனுஷனுக்காகவும் தன் ஜீவனையை கொடுக்கிறவள் தான் மணவாட்டி. அப்படிப்பட்ட மணவாட்டியாக மாற்றுவதற்காகத்தான் அவர் நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அங்கே ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வெளிப்படுவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். இந்த தவிப்பு தான் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் மணவாளனை நோக்கி. இப்ப வாசிங்க, இந்த ஜீவ தண்ணீரை கடந்து போக வேண்டும். ஆமெனா? எத்தனை பேர் கடந்து போறீங்க? எத்தனை பேர் வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆக இன்றைக்கு நாம் கடந்து போனால்தான் நமக்குள்ள இந்த நற்கிரியை செய்கிற அந்த மணவாட்டி என்கின்ற அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். அன்பானவர்களே, இப்போ தண்ணீரை அவர் கடக்க பண்ணினார். அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீரை கடக்க பண்ணினதும் தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்துச்சு. ஆமென். தண்ணீர் எப்படி இருந்துச்சு? கணுக்கால் அளவு இருந்துச்சு.
இந்த கணுக்கால் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவங்க தேவனை அறிந்து கொண்டாங்க. இவங்களுடைய இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கும்னா, சபை 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 தான் என் மீட்பு, சபை தான் என் ரட்சகர், இந்த சபை என் தேவனுடையது, என் பிதாவினுடையது, இந்த சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை இல்லைன்னா எனக்கு நான் இல்லை, சபை தான் என் ஜீவன் என்கின்ற அனுபவம் தான் இந்த கணுக்கால். அவங்க சபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசுறது வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு சபையை குறித்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கும் போது, இந்த கணுக்கால் என்பது 26வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தை வாசிங்களா. 26:12 கடைசி வசனம், 26ஆம் சங்கீதம் கடைசி வசனம். வேகமாக கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்களாம், கொஞ்சம் டைம் எடு, வேகமாக எடுத்து வாசி. என் கால் செம்மையான இடத்திலே. இந்த கால் என்பது இந்த கணுக்கால். இந்த கணுக்கால்னா எது? இந்த மூட்டு இருக்கு இல்லையா, இந்த கணுக்கால் என்பது இந்த மூட்டு, இந்த மூட்டுக்கு மேலே இல்லை, அதுதான் கணுக்கால். இப்போ என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த சபைகளிலே துதிக்கிற அனுபவம் என்பதுதான் ஒரு மாபெரும் அனுபவம். முதல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய நினைவுகளில் இவங்களை பற்றின நினைவுகளே வந்து இவங்களை ஜலப்பிரவாகம் வந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இவங்களுடைய ஆத்மாவை சூறையாடி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நினைவில் யார் வந்துட்டுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, சபை என் தேவனுடையது. ஆண்டவரே, என் கால் செம்மையான இடத்துல நிற்குது ஆண்டவரே. இவங்க உள்ளத்தில் துதி பிறந்துருச்சு. கையை தட்டி தானா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. வீடுகளில் வீடு சபை, வீடே சபையாயிடும். இவங்களே சபை. தேவனை துதிக்கிற அந்த துதியின் சத்தம், கர்த்தரை நெடுந்தொனியாய் பேர் ஓசையாய் துதிக்கிற அந்த அனுபவம் வந்துடும். அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, சமாதானம். தேவனை அறிந்து கொண்டார்கள். இவர்கள் 1000 முழம் கடந்து விட்டார்கள். எங்க? தேவாலயத்திலிருந்து அந்த தண்ணி, அந்த ஜீவ நதி புறப்பட்டு போகிற அந்த 1000 முழம் கடந்து விட்டார்கள். இவங்க கால் செம்மையான இடத்துல, ஐயோ ஆண்டவரே, என் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது, நான் சபையில் ஒரு அங்கமா இருக்கிறேன். அவங்க வந்து சபையினுடைய நுகத்தடியத்தை தோல் மேல வச்சுக்கின்னு சபைக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஏசப்பா நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இப்போ நான் சபையில் யாரையுமே எதுவுமே கேட்கறதே கிடையாது. ஏன் சொல்லுங்க? 2023 வரைக்கும் நானே போயிட்டு எல்லா தலைமையிலையும் கழுத்து மேலே நுகத்தடியை போட்டு வெளிச்சா ஒன்று கூட வரல. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, டேய் நீ எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒழுங்காக அவங்களே வந்து உனக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதாவதுன்னா தேவனுடைய ஊழியக்காரர், நான் என் ஊழியக்காரருக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே. என் கர்த்தருக்கு சொந்தமானவன் அல்லவா நான் என்னிலிருந்து ஏதாக்கிலும் ஒரு தவறு நடக்கும், பாவம் நடக்கும்னா என் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவேன். எனக்கு அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு. அது கணுக்கால் அளவு. இவங்க 1000 முழம் கடந்திருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ரகசியம் புரிஞ்சிருக்குது? எத்தனை பேருக்கு இன்னைக்கு சபை மேலே தாங்க? இங்கே சபை ஆராதனை இருந்தால் எல்லா வீட்டில் கொஞ்சம் தூயின்னு இருக்கும். நான் இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துன்னு ஜெபம் பண்ணி நிற்கிறேன். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்க உள்ளத்தில் இருதயத்தில் ஊற்றப்பட்டதான் அவங்க 1000 முழம் கடந்தா தான் அவங்க சபையில் வந்து அவங்க கால் என் கால் செம்மையான இடத்துல நிற்குது. இந்த செம்மை என்பது யாஷர். இந்த யாஷர் என்பது அப்ரைட், நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் நான் கழுவப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய ரட்சிப்பின் ஊற்றில் நான் மொண்டு கொண்டேன். அந்த மொண்டு கொண்ட அனுபவம் தான் என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. ஆண்டவர் என்னை சொல்லி கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்து அவர் எனக்கு செய்த நன்மைகள், அவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதுன்னு அந்த உள்ளத்தில் அந்த நதி, அந்த ஊற்று புறப்பட்டு, ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டு அந்த நதி பாய்ந்து ஓடும். இவங்க 1000 முழம் கடந்திருப்பாங்க. எப்படா சபை கூடு போது, சபை கூடி வருதல் என்பது அவங்க விட்டுவிடவே மாட்டாங்க. சபை கூடி வருதல் மேலே, சபை மேலே அவ்வளவு தாகம். ஏனென்றால் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா என்று அழைக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது என்பது முதல்ல அவங்க சர்ச்சில் அங்கமாயிடுவாங்க. ஏன்னா சபையானது கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறது. நாமெல்லாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். சபை இல்லைன்னா எனக்கு ஜீவன் இல்லை, சபை இல்லை நரகம் தான் போயிடுவேன், ஐயோ என் நரகத்திலிருந்து கர்த்தரை மீட்டெடுத்தார் என்று சொல்லி ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து ஒன்று கொள்ளும். இவங்க தான் கணுக்கால் அளவு.
அப்படி ஊழியக்காரன் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டாவே அப்படியே புஷ்ஷுன்னு ஒதுங்கி அப்படியே அடங்கிருத்து, பிள்ளைங்கள்லாம் அப்படியே மடக்கி வச்சுக்கிறது. நீங்கள் போகாத, போயிட்டுன்னா ஏன்னா வெக்கம், அவமானம், நிந்தையெல்லாம் தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் ஏதேனுடைய ஆதி பாவம். அப்படி ஏதாச்சும் ஒரு ஊழியக்காரர், இல்லைம்மா இது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இப்போ நான் தான் எடுத்து சொல்ல முடியும், அப்படி சொல்லிட்டா போதும், உடனே சக்குன்னு நிறுத்திக்கிறது. ஏன்னா எங்களுடைய பெருமையை, எங்களை பெருமை பேசாமல் நீ தப்பாக பேசுகிற. சபைக்குள்ளே யாருக்கு மகிமை? இயேசு ராஜாவுக்கு மகிமை. ஆமேன்னு சொல்லாமா? மகிமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சபடி ஊழியக்காரடி பேசிட்டா போதும். இப்போ எதுக்கு ஊழியக்காரர்? இப்போ எதுக்கு மெய்ப்பர்கள்? அப்போ நீங்கள் சில ஆத்மாக்களை கூட்டினா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியும் எனக்கு. இந்த ஆத்மா கேட்டலாம் இதெல்லாம் பேசுகிறோம்னா அப்படியே நிறுத்திக்கும், பசங்களையும் விடாது, இதுங்களும் வராது, சும்மா கடமைக்கு மட்டும் வரும். நம்ம எதுக்கு பாவம் அதுங்களை போய் உடைக்கிறது சொல்லிட்டு, உனக்கு எப்போ ஆண்டவர் பேசுகிறார வா, அது வரைக்கும் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி நம்ம ரொம்ப பாரம் ஆண்டவரே, இவங்க மேலாம் எதாக்கிலும் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுட்டு ஆண்டுகிட்ட மட்டும் மன்றாடி நிற்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகும். அதனால் யார் என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் கண்டுக்காதீங்க. நானே இப்போ அந்த பாதையில் தான் போயின்னு இருக்கிறேன். அப்படி பேசினா அது அப்படியே நிற்குது, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஏன்னா குற்ற மனசாட்சி, சுயநீதி. அப்போ இதுகளுக்காக என்ன பண்ணால் அந்த நுகத்தடியில் ஒட்டிக்கணும். அந்த நுகத்தடியத்துக்கு தோல் மேலே வச்சுக்கணும். நீங்கள் என் நுகத்தடியத்தை உங்கள் தோல் மேலே வைத்துக்கொள்ளுன்னு கத்த சொல்கிறாரு. அப்போது இவங்க 1000 முழம் கடந்தவங்க தான் சபையை குறித்த வெளிச்சம் இருக்கும். இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் தேவன் போட்ட மீட்பின் திட்டம் இந்த சபை தான் வருகைக்கு போக போகுது. ஆவிய மனவாட்டி வா என்கிறார்கள் என்கின்ற அனுபவம் சபையை குறித்த வெளிச்சம் இருக்கு. இல்லைன்னா வச்சுக்கேன், 1000 காரணத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடும். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. அப்போ 1000 முழம் நடக்கிற இனி என்ன தடை இருக்கட்டும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வீட்டில் சாவு இருக்கும், சாவத்துக்கு ஓரம் கட்டு தேவனை ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாவை அடக்கம் பண்ணவங்கள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா சபை என் தேவனுடையது என்கின்ற மகிமையின் வெளிச்சம் இருக்கும். 52ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நான் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன், வேகமாக வாசிக்க 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் என்பது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான் ஒலிவ மரத்தின் அனுபவம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும், தேவனுடைய கிருபையை மேல நம்பிக்கை வைத்து ஓடி தேவ சமூகத்தில் நிற்கிறவங்க தான் எப்படிப்பட்டவங்கன்னா பச்சையான ஒலிவ மரம். என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது. முன்னாடி சபைனா என்னன்னு தெரியாது, ஊழியக்காரனுக்கு எப்படி கனம் பண்ணணும் கூட தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்கிட்ட என்ன பேசணும், ஏதை பேசணும், எப்படி கனப்படுத்தணும் கூட விஷயம் கூட தெரியாது. நமக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். முன்னாடிலாம் சொல்லி கொடுப்பேன், இப்போ சொல்லி கூட கொடுக்குறதில்ல. கர்த்தர் நீங்களே சொல்லி கொடுங்கன்ற நீங்களே சொல்லி கொடுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கும், அந்த குடும்பத்தில் எப்படி நாம ஊழியக்கார குடும்பத்துக்காக நாம் எப்படி ஜெபிக்கணும், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு பச்சையான ஒலிவ மரம் இருக்கிறாங்க? இன்றைக்கி சபையில் ஒரு ஊழியம் நடக்கிறது. இப்போ சபை ஆராதனைக்கு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு ஐக்கிய விருந்து, வாரம் தேவ கிருபையினால ஐக்கிய விருந்து பண்ணால் எத்தனை பேர் இன்றைக்கி ஐக்கிய விருந்தில் பங்கெடுக்கிறாங்க. அந்த வேலையில், அந்த வேலை செய்கிறதுல அந்த ஆலயம், அந்த சபை, இவங்க தான் 1000 முழம் கடந்து வந்தவங்க. மீதி பேர்லாம் அப்படி இன்னமும் மாம்ச எண்ணங்களில் போட்டு குழப்பம். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன குழப்பம், அதுதான் மகாபாபிலோன் குழப்பம். ஏகப்பட்ட குழப்பத்தோடு இன்றைக்கி சபையில் இருக்கிற ஜனங்கள். காரணம் என்ன? அவர்கள் ஜீவ தண்ணீரை, இந்த சமாதான நதியை 1000 முழம் கடக்கவில்லை. 1000 முழம் கடந்தவனுக்கு சபை எவ்வளவு திட்டு. சரிங்க பிரதர், ஆமாம் பிரதர், சரிங்க பிரதர், உனக்கு புரியலனா கூட என் பாஸ்டருக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கம்முன்னு கையை கட்டு கம்முன்னு ஒப்பு விட்டுருவாங்க. ஆனால் சிலதுங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா போதும், அப்படி நீ நின்று அங்கே போனால் நம்மளை யாரை பெருமைப்படுத்துறது? நான் இயேசுராஜாவுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம் மனவாட்டிகளாக மாற வேண்டும். ஈஸியாக கண்டுபிடிச்சேன் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா. ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜியும் எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, யார் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை எனக்கு தெரியும். இவங்க கர்த்தருடைய வருகைக்கு போகிறாங்க அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா தெரியணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ சபையிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இருக்குது, இன்னொருத்தர் கொடுத்து அதெல்லாம் தள்ளி விட்றீங்க, ஆசிரியர் தள்ளி விட்றீங்க. ஒரு ஊழியக்காரவங்களை நினச்சி வச்சு ஏதோ ஒரு ஓட்ட சைக்கிள் கூட வச்சுங்களேன். புரிஞ்சுக்குங்க. ஓட்ட அவ்வளவு அது ஒரு அகம்பாவம். அது
எங்களுக்கு இருக்குது, வேற யாருன்னா கொடுங்க. இந்த ஏசா சொல்லுவான், எங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, நீ கூட்ட காணிக்கை வச்சுக்கணும், ஏய் வாங்கிக்கடா சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் சபையை குறித்த ஒரு வெளிச்சம் தெரியணும். இன்னமும் நீங்கள் சுயநீதியில் போகாதீங்க. சபையிலேருந்து ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கட்டும், அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இதெல்லாம் வேணாம், அந்த சுயநீதியெல்லாம் வேண்டாம். அந்த 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 நான் என்கின்ற அந்த அகம்பாவம், அதுதான் ஏசா, அதுதான் அலட்சியம் பண்ணுறது. ஆக எதுவாக இருந்தாலும் ஒரு சபையிலிருந்து நம்ம பண்ணுறோம், சபையை குறித்த அந்த வெளிச்சம் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு உங்கள் மேலே நினைவு வச்சு உங்களை நினச்சி பார்த்து தேவனுடைய அந்த திட்டத்தெல்லாம் வச்சு சொம்மாலாம் யாருக்கெல்லாம் நான் எதுவும் எல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். அப்போது தேவனுக்கு அந்த இரக்கம் உள்ள அந்த இரக்கத்தை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான்னா உங்களை நினச்சி பண்ணுறேன்னாக்கா அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். அது தெரியுமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் மகிமையான காரியங்கள். பச்சையான ஒலிவ மரங்கள், நல்லா கவனிங்க. பச்சையான ஒலிவ மரம் என்பது நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் பேரிடலாம் முன்னெல்லாம் பேரிடலாம் பச்சை திக்க வச்சா சொல்கிறோம், இப்போ சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும். ஆமேனா? நல்லா புரிஞ்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 40வது சங்கீதத்தில் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இந்த காலை என்ன பண்ணுறாரு, இந்த கணுக்காலை என்ன பண்ணுறாரு, எடுத்து வாசிங்க. 40வது சங்கீதம் 1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கரங்களை உயர்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோட அல்லேலூயா ஆமென். நான் பாதிக்கப்பட்டவன், மனநலம் பாதிக்கப்பட்டவன் நான். இந்த என் கர்த்தர் இந்த உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்ததுன்னா என்னன்னு எனக்கு தெரியும். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாம்ச பந்தம் சொந்தம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நல்லா கவனிக்கணும். இது சபை, இது தேவனுடைய சபை. எனக்கு மாம்ச கிம்செல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் இங்கே சபையில் தங்கியிருந்தார். நல்லா கவனிங்க, அவர் ஒரு மனித ஆத்மா. அவருக்கு என்ன பண்ணார், ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய பலிபீடத்தில் சொல்லுகிறேன். அவருடைய ₹1 அப்போல்லாம் நான் வேலை இல்லாமல் இருந்தப்போ எனக்கு நிறைய வேலைகளை இப்போ பேரம்பக்கெல்லாம் போயிட்டு ஒரு சில பொருள் வாங்கினா சொல்லுவார். வாங்கினதாருன்னா ₹1 மீந்துச்சுன்னா கூட அந்த ₹1 கையில் குத்து வந்துனே இருப்பேன். அவர்கிட்ட ஏகப்பட்ட பேர் என் கண் முன்னாடியே பல லட்சங்கள்லாம் வாங்கி போயிருக்கானுங்க. நான் இன்ன வரைக்கும் அவருடைய எந்த காசு பண்ணுறதுக்குன்னு ஆசைப்படுறது கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு சபனை என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு இப்போ ஆதரவு வேணும்னு வராரு. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், யார் வந்தாலும் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நான் அவளை பராமரிப்பேன். எனக்கு பலன் இருக்கிறது. ஏசப்பா எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். அந்த பலத்தில் யார் அது எந்த உறவின் அடிப்படையிலையோ இல்லை எந்த ஒரு இதில் அவர் ஒரு மனுஷன். அதே சமயம் மாம்சீக ரீதியாக அவர் எனக்கு மாமனார். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உதவியை செய்து நாம் செய்வோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மாம்சீக ரீதியாக அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அது இப்போ யாரானா இருக்கட்டும். யார் இப்போ நான் தேவனுடைய ஊழியக்காரன், உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஏசப்பா எனக்கு எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிட்டாயா? ஆமேனா? நீ பண்ணுற உபதேசம் எனக்கு ஒன்றும் செட்டாக வரும். இந்த தண்ணீர் கிட்ட கூட வர மாட்டேங்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் அவர் என்ன மருமகன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டார். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை. நான் உண்மையை சொல்லுகிறேன். எல்லோரும் நிறைய பெரிய பெரிய ஆட்களாக வருவாங்க, அவர்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கும் இல்லையா? அப்போ மருமகன் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க. இப்போ என் தகப்பனார் ஸ்தானத்தில் ஏன்னா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும், உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் நான் எதையும் என் மனசுக்குள்ளே இல்லாமல் அவருடைய டாய்லெட்டில் நான் கழுவேன். காலையில் 3 மணிக்கு நான் பார்க்கும்போது ஒரு டாய்லெட்லாம் இருக்கும். டாய்லெட்டில் நான் கழுவிடும் மனம் ஒப்பி என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். டாய்லெட்லாம் கழுவணும். நம்மெல்லாம் ஒன்றுமில்லை, மனிதனுக்கு சேவை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என் மனசார சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் 4 காரியங்கள் இருக்கும். ஒரு ஊழியக்காரன், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு 4 பார்வை இருக்கும். ஒரே பார்வை பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு தேவனுடைய குமாரனின் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு 4 பார்வை இருக்கும். அதனால தான் சீயோனை புரிந்து கொள்ள முடியாது, ஊழியக்காரனை புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு அபிஷேகம் வேண்டும். ஊழியக்காரனை புரிந்து கொள்வதற்கு, ஊழியக்காரனுடைய ஆக்டிவிட்டீஸை புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல அபிஷேகத்தை ஜெபம் பண்ணுங்க. அன்பாய் சொல்கிறேன், யார் வந்தாலும் அவர்களை இந்த இடத்துல என்னை தேடி வந்துட்டாங்கன்னா அது யாரனா இருந்துக்க, அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நுகத்துக்கு நான் இயேசு ராஜாவுடன் உடன்பட்டிருக்கிறேன். அன்பாய் சொல்கிறேன், அவங்களுக்கு சபையினுடைய வெளிச்சம் கிடைக்காது. அவருக்கு நான் இந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அவருக்கு சபனை என்ன, சபையினுடைய தாக்கம் என்ன, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மனம் போன போக்கில் பண்ண முடியாது.
என் தேவனை மகிமைப்படுத்தும்படி நான் ஒரு சில அடிப்படையான உதவிகளை நான் செய்ய முடியும். அதெல்லாம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர் வந்து இங்கே அவருடைய கிங்டமை வச்சுக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இது தேவராஜ்யம், அதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் வேணாங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுலாம் சொல்லி நான் பண்ணலாம். இப்போ அவருடைய யூரின் போயிட்டாலோ அவருடைய டாய்லெட் போயிட்டாலோ நான் கழுவுவேன். நான் உடனடி சபையோ இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுடைய கழிவுகளை மனமுவந்து நாம் சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஏசப்பா கிருபையில் ஏறக்குறைய ஒரு வருஷம்னு வச்சுங்களேன், ஒரு வருஷ காலமாக இங்கே இருந்தார். இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தான் கர்த்தர் கிருபையில் நடத்தி கொண்டு போனேன். இன்னமும் யார் வந்தாலும் நான் அதை செய்வதனுடைய கடமையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அக்கா பார்த்தீங்கன்னாக்கா பொடூரில் இருக்கிற அக்கா வந்து கை காலில் விழுந்து போச்சு, வா வந்துடுவா, நான் பார்க்குறேன், முடியாதுன்னா ஓகே, உனக்கு நான் இருக்கிறேன், ஏசப்பா வச்சிருக்கிறார், ஆமேனா, உனக்கு உடம்பு முடியலையா, நான் பார்க்குறேன், வா. இது வந்து உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை என்பது ஒருத்தனுடைய அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போக வேண்டும். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். என் கால்களை என் கண்மலையின் மேல் நிறுத்திருக்கிறது. கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவனுக்கு இருக்கும் பாருங்க துதி, அவன் இருதயத்தில் பொங்கும் பாருங்க, அந்த ஜீவன் நதி பொங்கும் பாருங்க, அவன் வீட்டில் கேட்கும் பாருங்க கம்பீர சத்தம். அவன் 1000 முழம் கடந்து விட்டவன். அவன் மணவாட்டி என்கின்ற அபிஷேகத்தை கடந்து விட்டவன். அந்த அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வருகிறவன். இந்த 1000 முழம் கடக்காதவங்களுக்கு பாட்டம் கற்றுக்க மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே பாடலே வராது. நான் என்ன சொல்கிறேன், தூங்கி எழுந்துக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த பாடலின் சத்தத்தை தொனிக்க பண்ணி நம்மை துதிக்க வைப்பார். அந்த துதி நம்முடைய இருதயத்தில் உண்டாகும். இவர்கள் சபையில் அங்கமாக்கப்பட்டு தேவனை எல்லா நேரத்தில் துதிக்கிறவங்க. இன்னமும் சினிமாவை விட்டு வெளியே வரல, இன்னமும் சினிமா மோகம், இன்னமும் சினிமாவுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் இவர்கள் பயங்கரமான குழி, டிஃப்ரெண்ட் புரிஞ்சு போச்சா? பயங்கரமான குழி, உன் மாம்ச நினைவுகள் உன்னை பயமுறுத்தும், உன்னை அச்சுறுத்தும். ஆனால் 1000 முழம் இந்த ஜீவ நதியில் கடந்து வந்து விட்டவர்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் மனசின் ஆழத்திலிருந்து என் கர்த்தரை நான் துதிக்கிற என் துதியின் சத்தம் என் ஜீவியத்தை கண்டு பயந்து கர்த்தர் என்று வருவான். என் சொந்தக்காரெல்லாம் எப்படி இருக்கணும்? என் சொந்தக்காரன் என் பக்தியை கண்டு உள்ள வரணும். அவன் நீ போய் என்ன சொன்னாலும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. உனக்குள் இருக்கிற தேவ பக்தியை கண்டு பயந்து என் கர்த்தரை நம்புவார்கள். அது சாட்சி உள்ள வாழ்க்கை, சபைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் இந்த மகிமையின் அனுபவம். 1000 முழம் கடக்கிற அனுபவம். இந்த 1000 முழம் கடக்கும்போது என்னை கண்டு என் சாட்சியை கண்டு என் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் 1000 முழம் கடந்த அனுபவம். அது கணுக்காலின் அனுபவம். நமக்கு நேரம் இல்லை, இது பைபிள் ஸ்டடி மாதிரி போகுது, என்னன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் எடுத்து வாசிங்க, அடுத்த பகுதி வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47:4 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, முட்டி அளவு வந்துருச்சு. இப்போ நான் சபைக்குள்ள வந்துட்டேன், நான் சபையில் அங்கமாகி விட்டேன். என் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். அவரை துதிக்கிற துதி என்னுடைய இருதயத்தில் உண்டாகி இருக்கிறது. அதை கண்டு எல்லாரும் நம்புவார்கள். எனக்கு அடுத்த ஜீவியம் என்னன்னா முழங்கால் அளவு. இந்த முழங்கால் அளவு என்பது என்னவென்றால், என்னை நம்புகிற இந்த சுய நம்பிக்கை. இந்த எபூசியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுயநம்பிக்கை உடையவர்கள். இவர்கள் தான் சியோனை அவர்கள் அந்தகாரப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த சியோனை அந்தகாரப்படுத்தி சியோனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது குருட்டு நம்பிக்கை, சுயநம்பிக்கை. இந்த முழங்கால் என்பது என் கர்த்தர் என் சிருஷ்டிகர், என்னை நான் நம்புவதில்லை, என்னை சிருஷ்டித்தவர் மேல என் இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டிகரை என் நாயகர் என்கின்ற அந்த பூரண அனுபவத்துக்குள்ள வருவது தான் இந்த முழங்காலிலே நிற்கிற அனுபவம். சங்கீதம் 100வது சங்கீதத்தை வாசிக்கும் போது எடுத்துக்கொள், வாசிங்க, வேகமா வாசிங்க. 100வது சங்கீதம், அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். சாரி 95 சங்கீதம் 95 6ஆம் வசனத்தை வாசிங்க.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த முழங்காலின் அனுபவம் என்பது என்னன்னா, என்னை உண்டாக்கின, அதுதான் முக்கியம். நான் இன்னைக்கு எதுக்கோ போட்டு என் மனசுக்குள்ள அங்கலாய்ப்புக்குள்ள இருக்க தேவையில்லை. இப்போ என் மனம் பதறாது. என்னென்ன நம்பும் போது தான், என்னென்ன என் மேல நம்பிக்கை வைக்கும் போது தான் எனக்கு பதற்றம். என் மனசுக்குள்ள அங்கலாய்ப்பு, என் மனசுக்குள்ள வலிகள், என் மனசுக்குள்ள போராட்டம் எல்லாம் எப்பன்னா, என்னால முடியலையே. ஆனா இந்த முழங்கால் அளவு என்பது கர்த்தரை நான் இன்னும் ஒரு 1000 முழம் கடந்தேன். இப்போ 2000 முழம் கடந்து வந்துட்டேன். எத்தனை முழம் கடந்து வந்துட்டேன்? ஆலயத்திலிருந்து 1000 முழம் கணுக்கால் அளவு, அந்த கணுக்கால் அளவிலிருந்து இன்னொரு 1000 முழம் முழங்கால் அளவு. இப்போ இன்னொரு 1000 முழம் நான் கடந்து விட்டேன் என்றால் என் கர்த்தரை அறிந்து கொண்டேன். என் அறிவில் என் கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன். என் கண்களில் என் கர்த்தரை நான் பார்க்கிறேன். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சும்மா இல்லை, நானே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, ஒரு காரியத்தை உண்டாக்குறதுக்கு இன்னும் எப்படி யோசிக்கிறேன். என்னை உண்டாக்கினவர் என்னை பத்தி எப்படி யோசித்திருப்பார்? அல்லேலூயா. இந்த முழங்கால் படியிடுகிற அனுபவம் ஒரே ஒரு காரியத்தை குறித்தும் வருத்தம் உள்ளவே போகுது. அப்படியே மனசு சமாதானமா இருக்கும். என் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். இந்த கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அவங்களுடைய மனசு அலைபாயாது. எத்தனை மாம்சிக எண்ணங்கள் பயமுறுத்தினாலும் அப்படியே கம்பீரமா ஸ்டடியா நிற்பாங்க. இவங்க தான் முழங்காலில் அளவுக்கு வந்தவர்கள். இவர்கள் முழங்கால் அளவுக்கு வந்துவிட்டவர்கள். என்னை உண்டாக்கின என் கர்த்தருக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிடுவேன். இந்த முழங்கால் படிடு என்பது அந்த சுய நம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுய நம்பிக்கையை பெருக பண்ணி கண்மூடித்தனமாக ஓட விட்டுட்டு எங்கன்னா போயிட்டு பாழுங்கன்ற விழ தள்ளுவாங்க. இப்போ நிறைய இந்த வாலிப பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பீச் கொடுப்பாங்க. அதுக்குன்னே பயிற்று வைக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த செல்ஃபில் பயங்கரமாக உள்ள தள்ளுவாங்க. நல்லா கவனிங்க, அந்த சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதை விட்டு தேவன் நம்மை வெளியேற்றுகிறார். நீங்கள் ரோமர் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த கால்களை குறித்து சொல்லியிருப்பார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:4 வாசிக்கும் போது, அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். எனக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத இந்த 7000 பேர் என்பதுதான் 1000 முழம் கடந்தவர்கள். இந்த பாகால் என்பது சுயநம்பிக்கை. பாகாலை முத்தம் செய்யாத வாய்களும், பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத அந்த கால்களையும் உடைய 7000 பேரை நான் எனக்காக வைத்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவது என்பது, அந்த முழங்கால் அளவு என்பது அந்த சுய நம்பிக்கையிலிருந்து விடுதலை, இந்த பாகாலை விட்டு வெளியேறி குந்தி நடக்கிற இந்த அனுபவம். எலியாவின் நாட்களிலே எலியா போய் அங்கே ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அது முழங்கால் அளவு காரியத்தை அங்கே கொண்டு வந்தார். ஆக பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடல அப்படின்னா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடுறது என்பது பாகாலை முத்தம் செய்யாத வாய், பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியாத கால் என்பது, பாகால் என்பது நம்முடைய சுய நம்பிக்கை, நம்முடைய சுய பெருமை. இந்த சுய பெருமையும் சுய நம்பிக்கையும் அற்று போனவர்களாய் கர்த்தரையே நம்பி முழங்கால் படியிட்டு, எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம், எபேசியர் நிருபம் 3வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, இந்த முழங்கால் படி அவரை நோக்கி, அவரையே நம்பி, அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற அனுபவம் தான்
இந்த முழங்கால் படிகிற அனுபவம். இவங்க இப்போ என்ன செய்திருப்பாங்க அப்படின்னாக்கா, எல்லா காரியத்தையும் கர்த்தரையே நம்பியிருப்பாங்க. அது வருகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. தங்களுடைய மாம்ச பலத்தையோ சுயத்தையோ நம்ப மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பொறுமை வந்துட்டுருக்கும். இதுதான் முழங்கால் வரைக்கும் கடந்து போகிற அனுபவம். நமக்கு நேரம் இல்லை, இது பைபிள் ஸ்டடி மாதிரி போயின்னு இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகலாமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் இப்போ 4ஆம் வசனத்தை வாசிமா. இப்போ பின்னும் அவர் அளந்து பின்னும் அவர் என்னை 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இந்த தண்ணீரை கடக்கணும். தண்ணீரை கடக்குது என்பது தேவனை பற்றின அறிவு, கிறிஸ்து இயேசுவை பற்றின அறிவு. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு. இயேசு கிறிஸ்து தேவன். அல்லேலூயா, அவர் தேவன். ஆகத்தான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவை நீ தான் கடந்து வரணும். பைபிள் ஸ்டடிக்கு வரணும். 1000 முழம் கடக்கப்படினார் அளந்து அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா. தண்ணீர் இப்ப இடுப்பளவு. இந்த இடுப்பளவு என்பது சுயத்துக்கு சாவது. இந்த இடுப்பளவு என்பது செல்ஃப். ஆண்டவரே, தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். 100%. நல்லா கவனிங்க. முழங்கால் என்பது சுய நம்பிக்கை. என்னால் இது முடிஞ்சிடும், நான் இதை செஞ்சிருவேன் அப்படி சொல்லி இந்த வாழ்க்கையின் மேலே நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் இருப்பது. ஆனால் இடுப்பளவு என்பது செல்ஃபே சாகிறது. நம்முடைய சுயம் 100% சாகிற அனுபவம். நம்முடைய சுயம் சாகிறது இருக்குது பாருங்க, அது பயங்கரமான ஒரு அனுபவம். இதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செத்தார். அவரோடு கூட நான் செத்தேன் என்பதுதான் இந்த இடுப்பளவு. இந்த இடுப்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வயிறு சம்பந்தப்பட்டது. இந்த இடுப்பில் தான் வயிறுலாம் இருக்கும். இந்த இடுப்பு, இப்போ யாக்கோபை கர்த்தர் தொடை சந்து நரம்பை தொட்டார். அந்த யாப்போக்கு என்கின்ற ஆற்றண்டையிலே அவர் இருந்தபோது அந்த தொடை சந்து நரம்பை தொட்டதுமே அவர் நொண்டி நடந்தார். அப்போது அந்த தொடை சந்து நரம்பு என்பது இந்த இடுப்பிலிருந்து வரும். இந்த ஜாயிண்ட் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பேக் போனில், அந்த ஸ்பைனல் கார்டில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டும் கீழே இருக்கக்கூடிய நரம்பு, அந்த ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதில் தான் நம்மளோட ஜீவியமே இருக்குது, நம்மளுடைய நடத்துல ஜீவியமே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அந்த தண்டுவடத்துக்கு கீழே பகுதி பார்த்து இந்த வயிறு, அந்த தான் கர்ப்பப்பை, எல்லா வயிறு எல்லாத்தையும். இந்த வயிறு என்பது செல்ஃபை காண்பிக்கிறது, சுயத்தை காண்பிக்கிறது. அப்போ யாக்கோபினுடைய அந்த தொடை சந்து நரம்பை தொட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுயத்தை கர்த்தர் அங்கே தொட்டு யாக்கோபு அந்த சுயத்தை ஜெயித்தார். இரவெல்லாம் கர்த்தரை நோக்கி போராடினார். ஆக இடுப்பளவு என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட சாகிற அனுபவம் தான் இந்த இடுப்பு அளவு. வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு வசனம், அந்த வசனத்தை வாசி. தொடை சந்து நரம்பை தொட்டார் இருக்கு இல்லையா, அதில் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 32ஆவது அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசியை பார்க்கலாம். 25ஆம் வசனம் வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஆக இந்த இடத்துல தான் என்ன பண்ண, அந்த செல்ஃப், அந்த வயிறு, அவருடைய தேவன் அவருடைய வயிறுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த இடுப்பு என்பது இந்த செல்ஃப், அந்த சுயத்தை காண்பிக்கிறது. இந்த சுயத்தை ஜெயிக்கிற அனுபவம் தான் இந்த ஜீவன் நதியில் இடுப்பளவு கடந்து வருகிற அனுபவம். இது நம்ம இன்னும் நல்லா பார்க்கணுன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மேலே எரிச்சல் வருது. திடீர்னு எரிச்சல் வருது. எரிச்சல் வந்து அவன் மேலே எரிஞ்சு வரும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் தாண்டா அந்த எரிச்சலின் ஆவியே அவன் மேலே கொடுக்க பண்ணினேன். ஏன் அப்படின்னா, அவள் வேசியாக இருக்கிறா, யாரோ பிறர் முகம் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி திடீர்னு அவள் மேலே எரிச்சல் வந்து அவள் மேலே சந்தேகம் ஏற்பட்டு ஒரு மாதிரி, நீ ஏதோ தப்பு நடந்துக்குது, நீ தப்பு பண்ணிட்ட, இல்லை யார் கூட கையும் கலமாக பிடிச்சிட்ட அப்படின்னு இவ சாதிக்கிறா. இல்லவே இல்லை, நான் தப்பே பண்ணல அப்படின்னா, நீ நேராக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து பிரதான ஆசாரியனுடைய அவனுக்கு நிறுத்து. பிரதான ஆசாரி என்ன பண்ணுவான்னா, ஒரு தோண்டி எடுத்து, ஒரு மண் பானை எடுத்து, அதில் ஊற்று தண்ணீரை வார்த்து, சுத்தமான ஊற்று ஜலத்தை வார்த்து, அங்கே என்ன பண்ணுவோன்னா, அவள் செய்த பாவத்தை சீட்டில் அதில் போட்டு, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்து அந்த தோண்டியில் போட்டு, அவள் கையில் ஒரு காணிக்கையை வச்சு, சாப காணிக்கை கையில் வச்சு, அந்த தோண்டி அவள் கையில் கொடுத்துட்டு அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிக்கவே. ஆமென். அவள் தண்ணியை குடித்தாள்னா, அப்படி குடிக்கும், அவள் பாவம் செஞ்சிருந்தாள்னா, அந்த தண்ணியை குடிக்கும்போதே அவள் இடுப்பு சூம்பும்.
இந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பு எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருப்பதே அந்த இடுப்பு தான். இந்த இடுப்பு என்பது பயங்கரமான செல்ஃப். இந்த இடுப்பு சூம்பி அவ வயிறு வீங்கும், அப்படி எல்லார் கண்ணு கூட அவ வயிறு வீங்கும் அவன் பாவம் செஞ்சிருந்தாள்னா அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை கொடுத்துருப்பார். அந்த இடுப்பு அதை வாசிங்க பார்க்கலாம். அந்த இடுப்பு என்பது இந்த செல்ஃப், இந்த சுய பாரத்தை கூட. என்னாகமம் 5ஆம் அதிகாரம், என்னாகமம் 5ஆம் அந்த வசந்தம் மட்டும் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்க பார்க்கலாம். 20-21 இல்லம்மா, 20-21. உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து இன்னொருத்தரை இச்சித்தியா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இச்சையா இருந்தாலே பாவம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுத்தின்படி பாவம் செய்யறது. பிறனோத்தனை பார்த்து உன் சிந்தனையில் நீ கொண்டு வந்தியா, அதனால தான் உன் புருஷனுக்கு எரிச்சலின் ஆவி. இப்போ இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லை குடும்பத்தில்? அப்போ இதெல்லாம் சகோதரிகள்லாம் இதை பார்த்து நல்லா அபிஷேகத்தை நிறைத்து ஜெபிக்கணும். இன்னைக்கு சண்டைக்கு போய் நிற்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னைக்கு ஏன் உன் வீட்டுக்காரங்க பிறர் முகம் பார்த்தியா? பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோட அன்றி சயனித்து தீட்டுப்பட்டிருந்தாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும். நல்லா எதை அடிக்கிறாரு? இந்த இடுப்பு என்பது செல்ஃப், வயிறு. உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ள சாபமும் ஆணையிடும் குறியமாக வைப்பார். நீங்க விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆட்கள்லாம் நீங்க பாருங்க, அவங்க நவுந்துக்குன்னு போகிற மாதிரி ஆக்சிடெண்ட்டுங்க, விபத்துகள், கை கால் விழுந்து போகிறது, அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். அடித்து என்ன பண்ணுவோன்னா, அவங்க நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா கோல் எடுத்துட்டு ஊன்றா மாதிரி ஆண்டவர் அங்கே தண்டிப்பார். அநேக பரிசுத்தவான்கள் கூட பார்த்தீங்கன்னா தேவன் அழைத்திருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இவங்க பாவின் தீர்க்கக்கூடாது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இப்போ உலகத்தான் துன்மார்கனா பார்த்தோன்னா அந்த அடியை கொடுத்து நடத்திடுவார். ஆனால் பரிசுத்தவான்கள் கூட பார்த்தா எத்தனையோ பரிசுத்தவான்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும், இவங்கெல்லாம் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. கர்த்தர் என்ன செய்வார்னா, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு இங்கே சரி கட்டி பரலோகத்துக்கு கூட்ட முடியாது. நல்லவர், அல்லேலூயா. அவர் இறக்கமுள்ள. அதுக்காக துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. ஏதோ மாம்ச பெலமெண்ட்டில் பாவம் செஞ்சுட்டு கர்த்தர் ஒன்று அப்படி கொண்டு என்ன பண்ணுவார், வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். அப்போது துன்மார்கரை அந்த மாதிரி அடித்து சங்காரம் பண்ணி காலெல்லாம் விழ வச்சு அங்கே இடுப்பு நரம்பல் தான் அடிப்பார். அவங்களால நடக்க முடியல, இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வச்சு அடிப்பார். நல்லா பாவத்தை அறிக்கை பண்ணி நம்ம அந்த எலும்பெல்லாம் இந்த தொடை சந்து நம்மளாம் வலிக்குதுன்னெலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஜெயங்கொள்ளணும். ஏசப்பா நமக்கு பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவியில் கடந்து போகிற அனுபவங்கள். அப்போ இந்த இடுப்பில் பிரச்சனை வருதுன்னாவே இந்த செல்ஃபில், இந்த ஆண் பெண் என்கிற செல்ஃபில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பகைவரை எங்கே அடிக்க சொல்லுவார் தெரியுமா ஆண்டவர்? உபாகமம் 33:11 வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 33:11. உபாகமம் 33:11. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கி. இடுப்பு அடிங்கன்ற ஊழியக்காரனுக்கு விரோதமாய், இது லேவியனுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த வலுசருபத்தின் ஆவிகளை செயல்பட்டு சபைக்குள்ள வந்து இங்கே வந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணுறது. நல்லா நிறைய இருக்குது, இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. கர்த்தர் சொல்கிறது இடுப்பு அடிங்க ஆண்டவரேன்னு. இந்த இடுப்பளவு என்பதுன்னா அர்த்தம் என்னென்னா, அந்த செல்ஃபை முறிப்பது, அந்த சுயத்தை முறிப்பது. இதுதான் பவுல் சொல்கிறாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த வசதியை வாசிங்க, அதை வாசி. இதுதான் இந்த அவரோடு கூட மரிக்கிற அனுபவம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த கிறிஸ்து இயேசுவுடன் மரித்த அனுபவம் தான், அந்த செல்ஃப், அந்த சுயத்துக்கு மரித்த அனுபவம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த அனுபவத்தில் சொல்கிறாரு, நான் ஜெயங்கொண்டுட்டு ஆண்டவரை. அந்த இடுப்பளவு என்பது அந்த சுயத்துக்கு மறித்திருப்பது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கணுக்கால் அளவு என்ன? சபையில் தேவனை துதிக்கிற அனுபவம். சபையில் ஒரு அங்கம். சொல்லுங்க, கணுக்கால் அளவு எது? நான் ஒரு சபையில் ஒரு அங்கம், தேவனை துதிக்கிற அனுபவம். அடுத்தது முழங்கால் அளவுனா சுய நம்பிக்கையிலிருந்து விடுதலை, தேவனையே நம்பியிருப்பது. ஆமேனா? தேவனையே நம்பியிருப்பது, சுய நல்லா கவனிங்க, தேவனையே நம்பியிருக்கிற அனுபவம், அதுதான் வந்து முழங்கால் அளவு. இடுப்பளவு என்பது சுயத்துக்கு செத்திருப்பது. இடுப்பளவு என்பது சுயத்துக்கு செத்திருக்கிற அனுபவம். அடுத்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 47:4 தொடர்ந்து வாசி. 5 வாசிப்பா. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார்.
பின்னும் அவர் 1000 முழம் அளக்கிறார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னும் அவர் 1000 முழம், எங்கிருந்து? இடுப்பளவில் இருந்து, கணுக்கால் ஆலயத்திலிருந்து 1000 முழம், அங்கே கணுக்கால் அளவில் வந்து நிற்கிறேன். கணுக்கால் அளவிலிருந்து 1000 முழம், அங்கே முழங்கால் அளவு, முழங்காலிருந்து 1000 முழம் இடுப்பளவு, இடுப்பளவிலிருந்து 1000 முழம் அங்கே நீச்சலாழம், கடக்க கூடாத நதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்கக்கூடாத நதியுமா இருந்தது. இந்த நதியில முழுவதுமாய் மூழ்கி இருக்கிற இந்த அனுபவம் தான் நற்கிரியைகளை செய்கிற அனுபவம். யாருக்காவது நான் நன்மையை செஞ்சுக்கினே இருக்கணும், யாருடைய மனதையாவது நான் குளிரப்படுத்திக்கினே இருக்கணும், ஒரு நாளுக்காவது நான் யாருக்காக நான் எதாவது செய்யணும், என் குடும்பத்தார் என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ. நீங்கள் இந்த நீச்சல் ஆழத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் பாருங்க, வீடுகள் அவ்வளவு சுத்தமா இருக்கும். சாமா எந்தெந்த இடத்துல சாமா எங்க இருக்கணுமோ, சாமா துணி எங்க இருக்கணுமோ அங்கே துணி வச்சு நான் அப்புறமா எழுந்து ஒரு தூக்கம் போட்டுட்டு நான் எழுந்துனதை பண்றேனே, இதையெல்லாம் துன்மார்க்க ஜீவியம். நீங்கள் இந்த நீச்சல் ஆழம் இருக்கிறவங்கள பாருங்க பார்க்கலாம். முதல்ல என்னென்னலாம் இருக்குது, எங்கெல்லாம் அசுத்தம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாரையும் குளிர்ச்சியாக வைக்கணும். யாராகிலும் என்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கண்ணில் எந்த ஒரு அசுத்தமோ துர்நாற்றமோ இல்லை அலங்கோலமோ அவங்க கண்ணில் படக்கூடாது. அவங்க மனம் குளிர்ச்சியாக இருக்கணும். எப்பவுமே நீட்டாக இருப்பாங்க. எப்பவுமே குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் அல்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா அயன் பண்ணி, நல்லா நீட்டாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தனா அவங்கள எப்பொழுதுமே எல்லாரும் குளிர்ச்சியாக வைப்பாங்க. நற்கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். நற்கிரியை செய்து கொண்டே இருக்கிற இந்த அனுபவம் யாரு மேலேயும் அவங்களுக்கு ஒரு டிராப் கூட மனஸ்தாபமே இருக்காது. யாரை பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வர்றதே எதுக்குன்னா, இவன் தேறினவனாக, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாய் ரெடியா இருப்பான். இவன் போய் இறங்கி வேலை செய்வான். ஒரு ஊழியக்காரன் அப்படியே சும்மா டப் அப்படியே காரில் வந்துட்டு அடி போகிறதில்ல. சர்ச்சில் வருவாங்க, திடீர்னு டாய்லெட் போயிடுவாங்க. அவன் ஊழியக்காரன் இறங்கி காலை கழுவணும், அந்த ஆத்மாவுக்கு போய் காலை கழுவணும். முடியலையா அவங்களுக்கு ஷேவிங் பண்ணி, இல்லை தாயாராக இருக்கிறாங்களா, தாயாராக இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும், அவங்கள தூக்கி. இதுதான் ஒரு வளர்ந்த அனுபவம். ஒரு நல்ல தானியம் வளர்ந்துருக்குது அப்படின்னா நல்ல குணியம், தாழ்த்தும், அப்படியே தாழ்த்திக்கும். ஊழியக்காரனா பெருசாக அப்படியே காரில் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது அல்ல. ஊழியக்காரனா இறங்கி நற்கிரியை செய்யணும், இறங்கி வேலை செய்யணும். இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமே. இப்போ இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கினீங்க. இப்போ சாப்பாடு செய்கிறது, அந்த சாமான்லாம் கழுவுறது, இப்போ நான் தான் செய்யணும். முதல்ல அது நான் சரி எல்லாத்தையுமே கண்ணு வைப்பேன். நீங்கள் செய்யுங்க, செய்கிற வரைக்கும் நீங்கள் செய்யுங்க, செய்யலையே நான் செஞ்சுக்குவேன். வீட்டிலையே மனைவிட்ட தான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணுறியே பண்ணு, உன்னால் முடியல நான் செஞ்சுக்கிறேன். ஓப்பனாக சொல்லுவேன். ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ பண்ணிக்க, உடம்பு முடியலையா விட்டுரு, மீதி நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே எல்லாத்துலேயும் பொதுவாக சொல்கிறது. சபையில் நான் என்ன பண்ணுவேன், உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் செய்யுங்க, நீங்கள் பார்த்துக்கினே இருப்பேன். காலையில் 5 மணிக்கு வராங்களா ஆள் பார்ப்பேன், வரலையா இறங்கி நான் வேலை செய்வேன், வந்துட்டாலும் விட்டு வந்துடுவேன். இப்போ நான் எல்லா காரியத்திலையும் என்னுடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, என்னைக்கு நீ மற்றவர்களுக்காக வாழறதுக்கு நீ ஒன்று அர்ப்பணிக்கிறியோ அதுதான் மனவாட்டி, அதுதான் பூர்ணமாக்கப்பட்ட முக்காடு. அந்த 1000 முழம் அந்த முக்காடு போட்ட அந்த அனுபவம், இந்த நீச்சல் ஆழம் என்பது நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு பிதாவாகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 2:10 தேவன் நம்மை சிருஷ்டித்துக்கிற நோக்கமே கனி கொடுப்பதற்காக. இந்த கனி எல்லாருடைய இருதயத்தையும் குளிர்ச்சி அடைய செய்யும். ஏன்னா அது நல்ல செழிப்புள்ள மரம், யாருடைய மனசையுமே உடைக்காது. நல்லா திட்டி போட்டு மாமனாரையும் நல்லா திட்டிட்டு இந்தா தின்னு அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் அவங்க சாப்பிட்றத விட செத்து போயிடலான்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, நற்கிரியை செய்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க பெருமைக்காக செய்வாங்க. போஸ்ட் வச்சு ஒட்டுக்குவாங்க, நான்லாம் என்ன நான் செஞ்சலாம் பாருலாம் சொல்லி. நான் அன்பாய் சொல்லுகிறேன்,
நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக. என் கர்த்தர் என்னை வைத்திருப்பதே நான் நற்கிரியை செய்வதற்காக. முதலாவது தேவனுடைய அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. அந்த மனிதன் மேலே தேவனுக்குள்ள அன்பு வச்சு தேவன் சொல்கிற அந்த நற்கிரி எல்லாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நற்கிரியை குறித்து தான் தீத்து தம்முடைய நிருபத்தில் எழுதியிருப்பார். எடுத்து வேகமாக வாசிக்க பார்க்கலாம். தீத்துவினுடைய நிருபத்தில், தீத்துக நிருபம் அதில் 2வது அதிகாரம், தீத்துக நிருபம் 2வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது கடைசி 2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு, நம்மை சகல அக்கிரமத்தினை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம். என்னதுங்க? பக்தி வைராக்கியம். தபார் ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதை நான் தான் செய்வேன். அந்த வைராக்கியம் இருக்கணும். யாருக்கோ ஒரு ஹெல்ப் நான் செய்வேன். இப்போ சர்ச்சில் வந்தவொடனே நான் மட்டும் தான் செய்யணும். சில பேர் பார்ப்பேன், எம்மா நீ தெரியல பாவம், நான் மட்டும் தான் செய்யணுமா, நீ செஞ்சுட்டு. ஐயோ, இது தேவ சபை, இது தேவ சேர்த்த ஊழியம், இது நம்ம சேர்த்து இது ஊழியம். இதை தாண்டி வெளியிருக்கிற ஜனங்களுக்கு சேர்த்துக்கு பக்தி வைராக்கியம். இவங்க நீச்சல், அதுதான் உங்களுக்கு மனசுக்கு சமாதானமாக இருக்கும். இந்த நீச்சல் ஆழத்தில் மூழ்கிட்டாங்க. இவங்க செல்ஃப் இல்லை, இவங்க மாம்சமே இல்லை, இவங்க ஜீவ நதியில் மூழ்கிட்டாங்க, அந்த ஜீவ தண்ணீரில் இவங்க மூழ்கிட்டாங்க. நற்கிரியை செய்கிறதுக்கு பக்தி வைராக்கியம் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கினே இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு, நான் அவங்களுக்கு நன்மையை செய்வேன், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது நான் செய்வேன், அந்த மைண்ட் இருக்கணும். எல்லோரும் இது பாருங்க, எல்லாம் சாப்பிட்றாங்களா, சாப்பாடு எல்லாருக்கும் வருமா பார்த்துனே இருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிற்பாடு கடைசியில் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. நல்லா விட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பண்ணி, யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ, உண்மையிலே தேவையாக இருக்கிற அவர்களுக்கெல்லாம் போயிட்டு இறங்கி இவங்க வேலை செய்வங்க, நற்கிரியை செய்கிற அந்த காரியம். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரிகளையும் செய்ய. இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படி அல்ல, எந்த காரியம் சகலவித நற்காரியம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. இதுதான் நீச்சல் ஆழத்துக்கு கனி கொடுக்கிற அனுபவம். அடுத்தது இன்னொரு நற்கிரியை பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனுடைய விசுவாசம் இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதை. நானும் செஞ்சே இல்லை, நான் செய்கிற காரியம் அவங்களுக்கு எப்படி பயன்படும், அவங்க இதனால் நன்மை அடைவாங்களா, இங்கே செய்வாங்களா, அதில் ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை செய்யணும். நானும் செஞ்சேன்னு சொல்லிட்டு அரைகுறையாக செஞ்சுட்டு அதில் போஸ்ட் வச்சு ஓட்டிக்கிறது, தற்பெருமைக்கு நாங்களும் ரொம்ப நல்லவங்க பாருங்கள், கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்கள், இவங்களே ஓட்டிக்கிறது. ஆனால் நற்கிரிகளை செய்வதற்கு இவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடையவர்களும் கனி தெரிஞ்சு போச்சா, கனி அற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகு. ட்ரைனிங்லயே இரு, சும்மா வந்துடாது, நீ பழகு. இது பாருங்க, நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம், சகலவிதமான நற்கிரிகளை செய்வதற்கு ஆயத்தம். அந்த நற்கிரிகளை ஜாக்கிரதையாய் செய்து அதை பழகிக்கினே இரு. டெய்லி செய். யாருக்கா சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடு. யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் யாருமே இல்லை, அவங்களுக்கு துணி துவைக்காமல் ஒரு வாரமாக கிடக்குறாங்களா, போய் அவங்களுக்கு தேவையான துணியை துவைச்சி கொடு. அவங்களுக்கு என்னென்ன தேவை, இதில் அவங்க மனசு சந்தோஷப்படும். நம்ம ஆட்கள் தெரியுமா, டே என்னடா வீட்டில் சோறை தின்னுட்டு ஊரானுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி திட்டம் சில அம்மாமார்கள்லாம். பாவம் தெரியல அவங்களுக்கெல்லாம். டேய், நீ வீட்டில் நல்லா சோறை தின்னு, வெளியே போய் நல்லா நற்கிரியை செய். யாரெல்லாம் தேவையோ இருக்கு. நான் அதிகமாக நான் குடும்ப ஜபத்தில் எல்லாத்தையும் நான் பழகினே சொல்லிக்கினே இருப்பேன். எல்லாருக்கும் நற்கிரியை செய், நல்லா வேலை செய், நற்கிரியை செய்ய பழகு. அதுதான் நீச்சலாடம், நதியில் மூழ்கி இருக்கிற அனுபவம். இந்த நற்கிரியை செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை 1000 முழமாய் கடக்க செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த மகிமை எட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்து கொண்டு இனியும் உதவி செய்ய வல்லமையுடையவர், நம்மை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இப்போ திருப்பி கொள்ளுங்க, எசேக்கியேலின் புத்தகம் தொடர்ந்து வாசிங்க. 47ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இப்போ கடக்க கூட நீச்சலாத்துக்குள்ள போயிட்டோம், பரிபூர்ணப்பட்டு விட்டோம், நற்கிரியை செய்து விட்டோம், கிறிஸ்து இயேசுவை போல மாறிவிட்டோம், கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்துக்கு பங்காக மாறிவிட்டோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ரெண்டு பக்கத்துல விருட்சங்கள், இந்த விருட்சம் தான் மரம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விடும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. இந்த கிழக்கே இருக்கிற கடல் என்பது உப்பு கடல். உப்பு கடல்னாக்கா நார்மலா இருக்கக்கூடிய சமுத்திரம் அல்ல. இந்த இந்து மகா சமுத்திரம், அரபிக் கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல், அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல், அந்த கடல் அல்ல. இது சவக்கடல். அந்த கடல்ல ஜீவராசிகள் இருக்கும், மீன்கள்லாம் இருக்கும், அநேக ஜீவராசிகள் இருக்கும், ஜீவ பிராணிகள் இருக்கும். ஆனா இந்த கடல்ல, இந்த உப்பு கடல்ல ரசாயனம், இது வந்து கெமிக்கல், இதுல விலை உயர்ந்த உப்புக்கள் இருக்கிறது. இந்த கிழக்கே இருக்கிற இந்த கடல்ல போய் விழுந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சவக்கடல் நான் தான். நல்லா கவனிக்கணும். இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு என் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவியத்தை முழுக்க பார்த்தா உப்பு, என் உடம்புல ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? உப்பு ரத்தம். இந்த கிழக்கே இருக்க இந்த கடலில் போய் பாய்ந்த முடியும். மனசில் நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. அந்த உப்பு கடலை வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 34:3 வாசிங்க பார்க்கலாம். இந்த கிழக்கே இருக்கிற கடல் என்ன கடல்? என்னாகமம் 34:3 வேகம் எடுத்து வாசி. என்னாகமம் 34:3 உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கிழக்கே இருக்கிற கடல்னா கடல் உப்பு கடல். உப்பு கடல்னா இது வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல். இதுல வந்து ஜீவராசிகளே இருக்காது, சவக்கடல். இந்த உப்பு கடல் தான் நாம், நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தில் மாம்சத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஜீவ நதி, இந்த ஜீவ நதியில் நாம் மூழ்கி இருப்போமே, ஆனால் நம்முடைய சரீரத்தில் இரக்கம் வந்துடும். இந்த ஜீவ தண்ணீர் பாய்கிற இந்த இடத்தில் எல்லாம் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த உப்பு என்கின்ற இந்த பாவம் மாறி அந்த ஜீவ தண்ணீர் ஓடும். இங்க என்ன சொல்ற ஆண்டவர், நம்முடைய டிஎன்ஏ, ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் மாற்றப்பட்டு உடம்புல முழுக்க வசனங்கள் தான் இருக்கும். இந்த உப்பு மாறும், இந்த கெமிக்கல் மாறும். இது மாறி இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாயிருச்சு. இந்த உடம்புல இருக்கிற இந்த உப்பு பாவம், ஜென்ம சுபாவம், ஆதாமுடைய அந்த மீறுதலின் நிமித்தம் அந்த அக்கிரமங்கள், அந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடி, நம்முடைய இருதயத்தில் தான் ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்று புறப்பட்டு ஜீவ நதி புறப்பட்டு 1000 முழமாய் கடந்து வந்து இந்த சரீரத்தில் முழுக்க நற்கிரியைகளை செய்யும்படியாய் இந்த சரீரம் ஆரோக்கியமாகிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், நீ செய்கிற நற்கிரியை. உன் நற்கிரியையில் தெரிஞ்சிடும். இந்த சரீரம், இந்த உப்பு மாறிடுச்சு. இந்த உப்பு கடல் ஜீவனுள்ள கடலாய், இந்த உப்பு கடல்ல ஜீவன் வந்திருக்குது. ஏன்? நற்கிரியை செய்கிறாள். யாருக்கு வேணா நற்கிரியை செய்கிறாங்க. அவங்க டாய்லெட் போயிடுறாங்க, அவங்களால எழுந்துக்க முடியல, அல்லது அவங்க உடல்ல எங்கேயோ சீழ் வச்சுட்டு புண்ணு வச்சுட்டு சீழும் தண்ணியை ஊற்றுது, அதை போய் துடைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. உடம்புல உப்பு இருக்கும்னா, சாவு இருக்கும்னா, ஐய மூக்க பிடிச்சின்னு போகிறது. ஆனால் இந்த உடம்புல ஜீவன் வந்துருச்சுன்னா, என் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு என் ஆத்துமா கடக்கக்கூடாத நீச்சல் ஆழத்தில் வந்திருக்குது அப்படின்னா இந்த உடம்பை அடிச்சு காலி பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவங்க ரத்த சாட்சிய சாவறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என் உடம்புல ஜீவன் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளை மரித்தார்கள். என்ன காரணம்? அது ஆரோக்கியம் அடைந்தது. அது ஜென்ம சுபாவம் அந்த உடம்புல இல்லை. என் அம்மா, என் அண்ணன், என் அப்பா, என் மனைவி, என் பிள்ளை, என் பேரப்பிள்ளை, இதெல்லாம் உப்பு, செல்ஃபு. அதான் இடுப்பளவிலேயே செத்து போச்சு. நீ சபைக்காக வந்து ஆராதனை பண்ணி
யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு தேவையோடு இருக்கிறார்களோ தேவன் சொல்லுவார். அதுதான் முக்கியம். இன்றைக்கி எத்தனையோ பேர் நிறைய ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பரலோகம் போகாது. அதெல்லாம் அவனுக்காக பண்ணுறான், அவன் திருப்திக்காக பண்ணுறான். 4 பேருக்கு நான் பண்ண ஆத்ம திருப்தியாக இருக்கேன்டா. ஆனால் இது முழுக்க முழுக்க தேவ நாமத்துக்கு மகிமையாக. ஆமென். சில பேர் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் நரிக்கிரியை செய்வான், எல்லாம் அவன் துன்மார்க்கன், அவன் பண்ணுற நற்கிரியெல்லாம் துன்மார்க்கன். ஆனால் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றெடுத்து ஜீவ நதியாய் 1000 முழமாய் கடக்க செய்து முற்றிலுமாய் உன்னை சாகடிக்க வச்சுட்டு நல்லா இருக்கும்போது சில பேர் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க நாரி கொண்டிருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய் தொட்டு தூக்கி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு மகள், அவங்க அப்பா வயசாகி போய்ட்டு கை கால் விழுந்து போய்க்குது. அந்த அப்பாவுக்கு அந்த மகளே ஷேவிங் பண்ணி நல்லா குளிப்பாட்டி அவங்க நல்லா முகத்துக்கு பவுடர்லாம் போட்டு அவங்க அப்பாவுக்கு போட்டு ஒரு முத்தமிட்டு அவங்க அப்பாவுக்கு வச்சு காலத்து அவங்க மனசை சமாதானமாக வச்சு அதில் ஜீவன் இருக்கிறது. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், அது பரிசுத்தாவின் பலத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பரலோகத்துக்கு போகும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புத்தி சுயாதீனம் உடையவர்கள் இருப்பாங்க. அவங்களால தங்களை தயார்படுத்தி கொள்ள முடியாது. யூரின் போக தெரியாது, டாய்லெட் போக தெரியாது. அவங்கள போய் கழுவி அவங்கள தொட்டு சுகப்படுத்தி அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்கு மனிதனை நேசிக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற செல்ஃப் உன்னை விட்டு வெளியே போயிருக்க வேண்டும். அந்த உப்பு முற்றிலுமாக மாறி எல்லாரும் குடிக்கிற ஜீவ தண்ணீராய் என் சரீரம் மாறி இருக்கிறது. அங்கே மணவாட்டி இருக்கிறாள். என் புருஷன், என் மணவாளன், அவர் ஜீவ தண்ணீர். யாருடைய பாவத்தையும் பேசாதவர், யார் செய்த அக்கிரமத்தையும் குறித்து வாய் திறந்து பேசாதவர். இந்த மணவாட்டி என்ன செய்வாள்? மற்றவருடைய பாவத்தை பேசிக்கினே இருக்கிற துன்மார்க்க ஆவிலிருந்து விடுதலை ஆகி, அவங்க தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷர்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்யலாம், அவர்கள் எப்படிப்பட்ட நன்மையை செய்யலாம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் இந்த ஜீவத்தண்ணி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு ராஜா இந்த உலகத்தில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். சீஷருடைய கால்களை கழுவினார். இன்றைக்கு ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்களாம் பெரிய வளர்ந்துட்டோம், நாங்களாம் பெரிய ஆவிக்குரியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் நற்கிரிகளை செய்கிறார்கள்? எத்தனை பேருக்கு மனசு ஒப்பும்? இன்னைக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேனே, சுந்தரையா இருந்தப்ப, பாஸ்டர் சுந்தரையா இருந்தப்ப அங்கே சபையில் பல 1000 பேர் வருவாங்க இல்லையா சர்ச்சுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சலசலப்பு. என்னங்க டாய்லெட் போக முடியல, எல்லாம் வயசு அப்படி துடிக்கிறாங்க. என்னாச்சு? டாய்லெட்டை உள்ளே போக முடியும், எவ்வளோ தண்ணி ஊற்றினா உள்ளே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க? கொம்பில் எடுத்து குத்தணும், குச்சிலாம் எடுத்து குத்தணும். அப்போ கூட ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அது அப்போ கூட டாய்லெட் போக மாட்டேங்குது. கார்பரேஷனை வர வச்சுக்கணும். கார்பரேஷன் வர வரைக்கும் இங்கே ஆகுறது. இவங்களுக்கெல்லாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? நேராக போனார், அவர் ஜிப்பாவை எடுத்து சுருக்கி விட்டார். அந்த டாய்லெட்டு உள்ளே கையை விட்டார். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு. டாய்லெட் உள்ளே கையை விட்டார். ஒரு துணி அங்கே அடிச்சுன்னு இருக்குது. அந்த துணியை வெளியே எடுத்தார். அப்புறம் தண்ணியெல்லாம் உள்ளே போச்சு செய்ய. அப்புறம் எல்லாரும் டாய்லெட் போய் ஃப்ரீ. இதுதாங்க வளர்ந்த அனுபவம். இதுதான் ஜீவ நதி. இந்த உப்பு கடலில் கலந்த அனுபவம். என் மனசில் புறப்பட்ட, என் இருதயத்தில் புறப்பட்ட இந்த ஊற்று தண்ணீர், இந்த ஜீவ நதி புறப்பட்டு இந்த சவக்கடலை ஜீவனுள்ள கடலாய், ஜீவனுள்ள மகிமையின் மரமாய், இதனுடைய கரையில் விருட்சங்கள் இருக்க வேண்டும். 2 கரையில், இந்த 2 கரத்தில் நன்மை செய்கிற அனுபவங்கள் இருக்க வேண்டும். நமக்குள்ள எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தொட்டு தூக்குங்க. மூக்க பிடிக்காத, ஒப்பாது தான் மூக்கில் மாஸ்காவது போட்டுக்கோ. யாருக்கோ உடம்பு சரியில்லை, டெய்லி போய் க்ளீன் பண்ணு. ஏதோ யூரின் போயிட்டாங்க, உடனே போய் க்ளீன் பண்ணு, சுத்தமாக வை. வியாதிப்பட்டவங்க, ஏசு ராஜா நம்ம கூட இருக்கிறார். கொரோனா வந்துருச்சு. அதனால தான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமைக்கு கொரோனா காலத்தில் எல்லா சபைகளும் மூடி இருந்தது. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் ஜெயிலில் ஒன்றா இருப்பேன், நான் சபையெல்லாம் மூடலாம் மாட்டேன். நான் என் தேவனை ஆராதிக்கும்படி நான் அழைக்கப்பட்டவன். நான் ஒரே ஒரு ஆராதனை கூட நமக்கு என்ன பண்ணலைங்க, கட்டாகலை. என் ஏசு ராஜா நமக்கு உதவி செய்தார். ஆமேனா? சரி, இப்போ வந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி கூட்டம் கம்மியாக இருந்துச்சு வீட்டில், இப்போ நான் தான் செய்வேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை, இப்போ தான் செய்வேன். என்னது? வா ஆராதிக்கலாம். கொரோனாவா வா, நீ தும்மு. ஒரு தம்பிக்கு கொரோனான்னு சொல்லிட்டு அவன் தூரம் நின்னான். டே கிட்ட வாடான். ஐயோ வேணாம், உனக்கு தொத்தி. டே வாடா, எனக்குள்ளே என் ஏசு ராஜா இருக்கிறாமே, எனக்குள்ள ஜீவநதி இருக்கிறது. என்னுடைய உப்பு, என்னுடைய சவக்கடல் எல்லாம் மாறி இருக்கிறது. என் கர்த்தர் எனக்கு உன் கொரோனாவில் ஒன்றே பண்ண கிட்டவாடா அப்படின்னு சொல்லி அவன் தலை மேலே கையை வச்சு ஜோம் பண்ணி, கையை தூக்கி அந்த இடத்துல ஜோம் பண்ணேன். அவனை பழைச்சிக்கணும். அவன் சொல்கிறான், என்ன போகிற கண்டிஷனு, என்னை குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஊரில் இருக்கிறவன் தான்.
அவன் தான் அப்போ நான் வாக்கிங் போனேன், அப்போ அங்கே பார்த்தா கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு பயந்து போய் உட்காந்துங்கிறான். அவ்வளோவாக ஜெபம் பண்ணி அந்த இடத்துல நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அன்பாய் சொல்கிறேன், உனக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குமே ஆனால் எந்த எய்ட்ஸ்னா இருக்கட்டும், எந்த கேன்சர்னா இருக்கட்டும், எந்த டிபினா இருக்கட்டும், எந்த வியாதி புதுசு புதுசாக சொல்கிறான், கெட்டவா நான் தொடரவா, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள, அதுதான் தேவனை அறிகிற அந்த அறிவின் அந்த பெருக்கம் உனக்குள் இருக்குமே ஆனால், இதுதான் என் தேவ சித்தம்னா உனக்கு நான் சேவை செஞ்சு சாவறேன், இதுதான் என் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது தான். சரி உனக்கு என்ன, உனக்கு கேன்சரா, கெட்டவா, நான் உன்னை தொட்டு சுகப்படுத்துறேன், இப்படித்தான் இந்த கேன்சர் தொட்டி தான் சாகணுன்றது என்பது என் தேவ சித்தமாக சாகிறேன், அது எதை குறித்தும் பயப்படாத. இதுதான் மகிமையின் அனுபவம். இதுதான் ஒரு ஊழியக்காரனா யார், எந்த நற்கிரியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இதுக்கு செய்யாதவங்க செய்ய, நான் யாருக்கு வேணாலும் செய்வேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நான் அதெல்லாம் பார்ப்பது கிடையாது. எனக்கு நோக்கம் என்னன்னா, என் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு எனக்கு என் தேவன் கொடுத்துருக்கிற பலத்தின்படி நான் செய்கிற அந்த நன்மைகள் தான். ஆக இந்த ஜீவ தண்ணீர் போகிற இடத்துலெல்லாம் ஆரோக்கியம் சம்பவிப்பது என்னவென்றால், 9ஆம் வசனத்தை வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. நான் போய் நிற்கிற இடத்துல எல்லாம் அல்லேலூயா, எல்லா ஜீவ ராசிகளும் பிழைக்கும். எல்லாருடைய மனசுக்குள்ளே சமாதானத்தை கொடுத்து, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளே மன சந்தோஷத்தை கொடுத்து பிழைக்க செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிற. ஒரு ஆத்மாவை மனசை உடைக்கிறதுக்கு அல்ல, பிழைக்கும். இந்த நதி போற இடத்துல எல்லாம் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நான் எங்க போய் நிக்கிறனோ அங்கே சமாதானம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள், அது எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி கிறிஸ்து நண்டையில சேர்க்கக்கூடிய மகிமை, எல்லாருக்கும் நன்மை செய்கிற மகிமை. இந்த மகிமை தான் இந்த ஜீவ நதி, அதுதான் இந்த வேத வசனத்தினுடைய மகிமை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற மகிமை. அப்போது என்கேதி துவக்கி எனக்கலாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமா இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியாயும் மகா ஏராளமாயும் இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சவக்கடல்ல எந்த ஒரு உயிரினமும் அமீபாவை கூட இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க ரசாயனம். பயங்கர பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்போ அந்த சவக்கடலில் மீனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இந்த சவக்கடலில் மீன் இருந்திருக்கிறது. இது பயங்கர ஷாக். ஆராய்ச்சியில் போயிட்டு மண்டையை போட்டு பிச்சின்னு உக்காந்துங்கிறான். என்னடா இது, ஏசப்பா வரப்போறார், அல்லேலூயா. ஏசுராஜா வரப்போறதுக்கான ஒரு பயங்கர மாபெரும் ரகசியம் என்னன்னா, அந்த சவக்கடல்ல மீன் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, அது பெரிய சமுத்திரம் மத்திய தரைக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த 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 மச்சங்களை போல பல ஜாதியா இருக்கும். சங்கரா மீன் இருக்கும், மத்தி மீன் இருக்கும், சால்மன் மீன் இருக்கும், அப்புறம் கனவா மீன் இருக்கும், இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சவக்கடலையும் பல ஜாதி, பல வெரைட்டிஸான மீன்களும் அந்த சவக்கடலில் இருக்குமாம். அப்போ நாம் என்ன செய்வோம், இந்த மீன் என்பது ஜீவனுள்ள வாழ்க்கை. மீன் எதை காண்பிக்கிறது என்றால் ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த மீன் அது மாம்சத்தில் இருக்கிறது, அது சுவாசிக்கிறது. மாம்சம் உள்ள யாவும் தண்ணீரில் போட்டால் மரித்து போய்விடும். ஆனால் இந்த மீனும் அந்த சமுத்திரத்தில் ஜீவிக்கிறது என்றால், சமுத்திரம் என்பது துஷ்ட ஜனங்கள். துஷ்ட ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு மீன் சமுத்திரத்தில் அந்த உப்பு தண்ணியில் அது சுவாசித்து வாழ்கிறதோ, மீன் என்பது துஷ்டர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு நன்மை செய்து வாழுகிற அனுபவம் தான் இந்த மீன். அது இந்த சமுத்திரத்தில் இருக்குதாம். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நல்லா கவனிங்க, அதனுடைய உளையான பள்ளம், அதனுடைய மடுக்கள் என்பது எங்கேயோ ஒரு மூலையில் இந்த ஆதாமுடைய அந்த ஜென்ம சுபாவம் அங்கங்கே இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஊழியக்காரனை பிடிச்சின்னு குறை சொல்கிறது. இவர் என்னமோ வானத்தில் குதிச்சு வந்த மாதிரி, இவரும் போராடிக்கின்னு எப்படி பாவத்தை ஜெயிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் மேற்கொள்ளலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே உளையான பள்ளம் இருக்கும். ஏனென்றால்
பேதுரு 1 சொல்றது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் நமக்கு அளிக்கும் கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். இதுதான் ஒரு நீச்சல் ஆழத்துல ஒரு ஜீவ நதியில மூழ்குகிற அனுபவம். என்ன தெரியுமா? என் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற எங்கேயோ ஒரு மூலை. இப்படி நாம் நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாக விட்டுவிடப்படும் என்பது தேவனுடைய பிரமாணம். இல்லைனா இவன் என்ன பண்ணிடுவான்? இப்போ பவுல் சொல்றார், ஆண்டவரே என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளின் நிமித்தமாய் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் இருக்குது ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்க முடியும் வேண்டிக் கொண்டேன், என் கிருபை உனக்கு போதும், அந்த முள் உனக்கு இருக்கணும்டான்ட்டாரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறதுலன்னா துன்மார்க்கமான பாவம் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டு ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிட்டாங்கன்னா உடனே வச்சு ஜூம் பண்ணி பார்க்கறது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டாம். ஏன்னா வேதமே சொல்லுது, தேவனிங்கே சொல்கிறாரு, உளையான பள்ளங்களும் மடுக்களும் அங்கே ஆரோக்கியமாக விட்டுவிடப்படும். ஏன்னா முழுசையும் பூர்ணமாக்கப்பட்டவன் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் இயேசுராஜாவை அவன் நம்பிக்கை, அவன் உயிரே இயேசுராஜாவாக தான் இருக்கணும். அவர் வெளிப்படும் போது அவர் அளிக்கிற கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். வாசித்து முடிக்கலாம் 12ஆம் வசனத்தை. நதியோரமாய் அதினிக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். கரதேவன் சொல்லாமா? தேவன் நம்மை இப்படியாய் கனி கொடுக்கிற மரமாக மாற்றி நம்மை ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை அழைத்து செல்வாராக. நம்மள முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் கர்த்தர் ஒப்பு